நல்ல தகப்பதே தேவீரப்பா, இந்த அருமையான ஃபெலோஷிப்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய வசனங்களை தியானிக்கவும் அப்பா அவைகளை அப்பா புரிந்து கொள்ளவும் தேதி கொடுத்திருக்கின்ற பெரிய கருவிக்கு மாற்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அப்பா இந்த பைபிள் ஸ்டடி தடைப்படாமல் ஆண்டவரே நல்லபடியாக நடக்க தேவி கருவைக்காரும் இந்த வசனங்களையும் அப்பா இந்த விளக்கங்களையும் நாங்கள் கேட்டு அதை புரிந்து கொண்டு கிரகித்துக் கொண்டு தேவீர் மேம்படுத்த கருவைக்காரும். எல்லா துதிய கனமைகளையும் தேவீர் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். நம்ம லாஸ்ட் வீக் பண்ணாதனால ஒரு சின்ன ரீகேப் ஒன்று, ஒரு ஜஸ்ட் 5 minutesல என்ன இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆத்மாவை பத்தி ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆவி சரீரம் இது ரெண்டையும் முடிச்சோம். இப்போ ஆத்மா பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒண்ணுதான் வந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜீவனுள்ள பொருள் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா மனுஷன் வந்து மண்ணில இருந்து உருவாக்கி நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான்னு பார்த்தோம். அப்ப ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டாக்கும் போது ஜீவ ஆத்மாவை உண்டாக்கியிருக்காரு. ஜீவன்றது வந்து எக்ஸிஸ்டிங், உயிருள்ள, அதாவது அழியாத. ஏன்னா மரணத்திற்கு ஆப்போசிட்ன்றது ஜீவன், ஜீவனுக்கு ஆப்போசிட் மரணம். அப்போ மரிக்கும் தன்மையில ஆண்டவர் வந்து ஆதாம படைக்கல, அவனை வந்து ஒரு ஜீவ ஆத்மாவா உருவாக்கப்பட்டான், ஒரு இம்மார்டல் சோல்னு சொல்லலாம். அப்ப அந்த இம்மார்டல் சோல் வந்து பாவம் செய்கிற நாள்ல நீ சாகவே சாவாய், மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த மரணத்திற்குள்ளாய் போறது, இம்மார்டல்ல இருந்து நீ மாற்றல் ஆயிருவ அப்படின்றாரு. அவன் மனிதன் வந்து பாவம் செய்த அந்த தருணத்துல அவன் அழியும் தன்மைக்கு வந்துடுறான். அப்ப அழியிற தன்மையுள்ள அந்த மனுஷனை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு வழிதான் உண்டு. அது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எதுக்காக நம்ம ரத்தம் சிந்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்துல அதான் சொல்லியிருக்கு. ஏன் ரத்தம் சிந்தணும் அப்படின்றது வசனத்துல வந்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது, பாவ மன்னிப்பு உண்டாகாது. எந்த ஒரு காரியம் வந்தாலும் ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் ரத்தம்? நம்மளுடைய உயிருள்ள பொருளாகிய அந்த ஆத்மா மரணத்திற்குள்ள அழியும் தன்மைக்கு போன பிறகு அதை மீட்கிறதற்கோ இல்ல அதுக்கான பிராயச்சித்தமோ ரத்தத்துலதான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம். அது வந்து நம்ம ஆதியாகமம் 9:4 லேவியராகமம் 17-11 வசனத்திலயும் வந்து மாம்சத்தின் உயிர்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கேயே வந்து மாம்சத்தின் அதன் உயிராகிய ரத்தத்தோடனும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த உயிர்ன்ற வார்த்தை வந்து எபிரேய மொழியில வந்து நெஃபஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது வந்து ஆத்மா அப்படின்றதுக்கு குறிக்கப்படுற ஒரு வார்த்தையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் வந்து ஆத்மா வந்து ரத்தத்துல இருக்கிறனால அந்த ஆத்மாதான் வந்து ஈடா கொடுக்க முடியும் இன்னொரு ஆத்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிரேய வார்த்தையில இருந்து எடுத்து ஸ்டடி பண்ணோம். ஸோ அந்த ஒரு விளக்கத்தின்படி மனிதன் வந்து உருவாக்கப்படும் போது ஜீவ ஆத்மா, ஜீவனுள்ள ஆத்மாவா கிரியேட் பண்ணப்படுறான். அப்ப அந்த ஜீவன்ற வார்த்தை வந்து உயிர் அப்படின்றது, உயிர் உள்ள உயிர், அந்த வார்த்தை வந்து காய் அப்படின்ற வார்த்தையும், ஆத்மான்றதுக்கு நெஃபஷ் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து நம்ம மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன், ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படின்னு இருக்கு. இந்த இதுல வந்து எபிரேய மொழியில 3 தடவை நெஃபஷ்ன்ற வார்த்தை வருது எபிரேய மொழியில, அதாவது எழுதப்பட்ட பாஷையில. அப்ப அது மாம்சத்தின் நெஃபஷ் ரத்தத்தில் இருக்கிறது, அதை வந்து உங்களுடைய நெஃபஷ்காக ஆத்மாக்காக. அப்ப இது ஏன் பர்பஸ்ஃபுல்லா அந்த ஒரு இடத்துல மட்டும், ஒரே வசனத்துல 2 இடத்துல ஆத்மான்னு மொழிபெயர்த்தவங்க ஒரு இடத்துல மட்டும் உயிர்னு மாத்தி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்க்கும் போது நமக்கு லேட்டஸ்டா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வெர்ஷனே வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த எபிரேய டிரான்ஸ்லேஷன்ன்றது எபிரேயத்துல எழுதும் போது வந்து அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதுக்கு அப்புறம் மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்துக்கு முன்னாடி சபையில வந்து நிறைய இந்த கிரேக்க மித்தாலஜின்னு வாங்க, கிரேக்க கலாச்சாரத்துல இருக்க புராண கதைகளை கொண்டு அவங்க வந்து நிறைய ஒரு தத்துவங்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆத்மா அழிவில்லாதது, ஏதாவது ஒரு உருவத்துல அது உயிரோட இருந்துகிட்டே இருக்கும். மரணம்ன்றது வந்து வெறும் இந்த மாம்சம் தெரியறது, ஆனா அந்த ஆவி அப்படியே மேல அதை தனியா பார்த்து அப்படியே வெளியே போய் தனியா ஒரு இடத்துல இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள் வேதத்துல நம்ம அதை வர நாட்கள்ல ஸ்டடி பண்ணுவோம் இன்னும் டீட்டெயிலா கூட. ஆனா வேதத்துல இல்லாத ஒரு சில காரியங்களை வந்து
சபை நம்ப ஆரம்பிச்சது. பாரம்பரியத்தின் காரணமாகவும் கிரேக்க மித்தாலஜினாலேயும் அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சது. அதனால டினாமினேஷன்ல வந்து சபைகள்ல வந்து அந்த ஒரு ஐடியாலஜி வந்துருச்சு. ஆத்துமா மரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்கெல்லாம் மரணத்தோடு சம்பந்தப்பட்டு வருதோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க ஈஸியா மொழிபெயர்க்கும் போது என்னன்ட்டாங்க, உயிர்னு போட்டாங்க. இப்ப மாம்சத்தின் ஆத்மா அதில் ரத்தத்தில் இருக்குதுன்னு அவங்க கரெக்டா அந்த மாதிரியே மொழிபெயர்த்திருந்தாங்கன்னா, அந்த டீச்சிங் ஆஃப் இம்மார்டல் சொல்றாங்க இல்லையா, ஆத்மா அழிவில்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கொள்கை அடி வாங்கிரும். ஏன்னா மாம்சத்தில் ஆத்மா ரத்தத்தில் இருக்கும்போது ரத்தம் ஓடாம நின்றுச்சு, இல்ல ஆள் இறந்து போயாச்சுன்னா ஆத்மா இல்லாம போயிருதுன்ற மாதிரி ஆயிடுது. அதனால ஆத்மாவை வந்து எந்த ஒரு மனுஷ பொருட்கள்லயும் இல்லாத மாதிரி அது ஒரு தனி ஒரு பீயிங்கா இருக்கிற மாதிரி சொல்லி, அது வந்து மரித்த உடனே தனியா ஒரு இடத்துல வந்து இருக்கு, அது மரிப்பதில்லை, ஆத்மா மரிப்பதில்லைன்ற இதை ஹோல்ட் பண்றதுக்காக அப்படி பார்த்தோம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அந்த டிரான்ஸ்லேஷன்ல. அதுக்கப்புறம் வந்து எது வந்து உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு 2 வசனத்துல பார்த்தோம். நம்ம ஆத்மா மரிக்குதா மரிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2:17 ஆதியாகமம் 2:17 வந்து இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று தேவன் கட்டளையிட்டார் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அந்த சாகவே சாவான்றது வந்து நீ மரணத்தில் மரிப்பாய்ன்றதுதான் கரெக்டான அந்த மொழிபெயர்ப்பா இருக்கும். அந்த மாதிரி நீ வந்து அழிவிற்குள்ளாய் போவாய் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. உன்னுடைய ஆத்மா மரிக்கும். ஏன்னா ஆத்மா ஒண்ணுதான் அழிவில்லாமல் உண்டாக்கப்பட்ட பொருள். அப்ப நீ இந்த கனியை புசிக்கும் நாள்ல பாவம் செய்கிற நாள்ல உனக்கு மீறுதல் வரும், அந்த நாள்ல நீ வந்து அழிவிற்குள்ளாய் போவாய்ன்றது. பிசாசு என்ன சொல்றான் வந்து ஆதியாகமம் 3:4 வந்து சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லைன்றாங்க. அதாவது மரணத்தில் மரிப்பதில்லை, நீ அழிய மாட்டே அப்படின்றாங்க. அப்ப இந்த ஒரு டீச்சிங் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவம் உட்பட எல்லா ரிலிஜன்லயுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல ஆன்மாக்கள் உயிரோடையே இருக்கு, இந்த சோல் எக்ஸிஸ்ட், ஆத்மா உயிரோடவே தான் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுதான் சபைகளும் விசுவாசிட்டு இருக்கு, முக்காவாசியான சபைகள். ஆனா இது வந்து பின்னாடி பிற்காலத்துல அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் ஏன் தவறா மொழிபெயர்ப்பாங்க அப்படின்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்த ஐடியாலஜிகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி அந்த ஐடியாலஜிக்கல்ல மித்தாலஜியோட சேர்ந்து வந்திருக்கிற காரியங்கள்ல இருக்கு. அடுத்தது வேதத்தின்படி ரத்தத்துல இருக்குன்னு பார்த்தோம். ஆத்மா வந்து ரத்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எத்தனை ஆத்மாக்கள் மரிக்குது, அதாவது எந்த ஆத்மா மரிக்கும்னு பார்த்தா பாவம் செய்கிற ஆத்மாவே மரிக்கும்னு பார்த்தோம். எத்தனை ஆத்மாக்கள் பாவம் செய்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுடைய பாவம் எல்லார் மேலேயும் வந்தது. ஒரு மனிதனுடைய மரணம், அந்த பாவத்தினால் அந்த மரணம் எல்லார் மீதும் வந்துச்சு. அப்ப எல்லாருமே வந்து ஏகமாய் கேட்டு எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கனால எல்லாருடைய ஆத்மாக்களும் மரணத்திற்குள்ளதான் போகுது. அப்ப மரணத்திற்குள்ள போற ஆத்மாக்கு வந்து ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஆத்மாக்கு ஈடாக இன்னொரு ஆத்மா கொடுக்கணும். அப்ப இன்னொரு ஆத்மா வந்து பாவம் செய்யாத ஆத்மான்னும் போது மனிதனா பிறக்கிற எல்லாருமே வந்து ஆதாம்னுடைய வித்தாக ஆதாம் புள்ள இருந்து வரனால ஆதாம்னுடைய மரணம் எல்லார் மேலும் கடத்தப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம ரோமர்ல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால பாவமே இல்லாத ஒரு ஆத்மா இதற்கு ஈடாக பதிலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரத்தம் அப்படின்ற கான்செப்ட், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாரா இல்ல ஆத்மாவை ஊற்றினாரான்னு பார்க்கும்போது ஏசாயா 53:12 பார்த்தோம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. அப்ப ஆத்மா வந்து ஊற்றக்கூடிய தன்மையில இருக்கு, திரவ ஃபார்ம்ல தான் ஊத்த முடியும். அப்போ ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி he poured out his soul unto death அப்படின்னு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவை எதுல ஊத்திருக்காரு அப்படின்னும் போது மரணத்தில். நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, இல்ல மரணம் அடைய முடியாது அப்படின்றாங்க. ஆனா வசனம் தெளிவா அவர் 3 நாள் இரவும் பகலும் பூமியினுடைய தாழ்விடத்துல இருந்திருக்காரு இருக்கு. தாழ்விடம்ன்றது வந்து அன்சீன், பார்க்க முடியாது. அதுதான் வந்து பைபிள்ல ஹேடிஸ்ன்றாங்க, கிரேக்கத்துல ஹேடிஸ்ன்றாங்க, பழைய ஏற்பாட்டுல வந்து ஷியோல்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பூமிக்கடியில பார்க்க முடியாம போயிடுறது தான் அந்த இது. ஸோ அதுல அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. அப்ப ஆத்மா மரிக்கக்கூடியது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மாவை மரணத்தில ஊற்றும்படியாக அவரை அனுப்பி, அவர் மரணத்தில் ஊற்றுறது ஆத்மாவை. அந்த ஆத்மா எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. அதனால நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைக்குது. அதாவது அவருடைய ஆத்மானால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த
ரத்தத்தினால நமக்கு பாவமன்னிப்பு கிடைக்கிறது மட்டும் இல்ல, எல்லாவற்றுமே தேவனோடு ஒப்புரவாகக்கூடியது அந்த ரத்தத்தின் மூலமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொலோசியர் 1:20 பார்த்தோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாய்க்கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்ப எல்லாவற்றையும் ஒப்புரவாக்குறதற்கு தேவனுடைய அந்த பரிசுத்த ரத்தம், அவர் சிந்திய அவர் ஊற்றிய அந்த ஆத்மா எதுல ஊற்றிருக்கார்? மரணத்துல ஊற்றி இதை மீட்டெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்ப ஆத்மா ரத்தத்துல இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரத்தத்தை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம்னுடைய காரியத்துல இருந்து எடுத்து பார்த்தோம். ஆதாம்ல ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து வரும்போது இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ரத்தத்தின் ரத்தமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருக்கிறதுலயே க்ளோசஸ்ட் ரிலேஷன் எது, பிளட் ரிலேஷனா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறதே க்ளோசஸ்ட் குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ளதுதான் இருக்கிறதுலே க்ளோசஸ்டான ரத்த உறவை தவிர அதற்கு மேற்கொண்டு ஒரு ரத்த உறவு க்ளோசஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மீதி எல்லாமே அடுத்த வேற ஒரு ரிலேஷன்ல இருந்து வர மாதிரி ஆயிரும். அப்ப இருக்கிறதுலே க்ளோசஸ்டான அந்த ரத்த உறவுல கூட குழந்தையினுடைய ரத்தம் வேற குரூப்பா இருக்கு, தாயினுடைய ரத்தம் வேற குரூப்பா இருக்கு நிறைய இடங்கள்ல. ஒரு சில ரேர் இதுல ஒன்னா இருக்கு. ஆனா அந்த ரேர ஒன்னா இருக்கிறனால அது கலந்துருக்குன்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி செயல்பாட்டுல தான் நடக்குது. அப்ப இப்ப கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மற்ற பிளட் குரூப்ல இருக்கக்கூடிய தாய்க்கு ஒரு பிளட் குரூப் இருக்கும், குழந்தைக்கு ஒரு பிளட் குரூப் இருக்கும். அந்த மாதிரி இருக்க பிளட் குரூப்ல ஒன்னா சேர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆயிரும். அது குழந்தைக்கும் பிரச்சனை, தாய்க்கும் பிரச்சனை, ரத்தம் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா. ஏன்னா ரெண்டு குரூப்பும் வேற வேற இருக்கு. அப்போ உடனே எமர்ஜென்சில கொண்டு போயிடணும். அப்போ இயற்கையான முறையில ரெண்டு ரத்தமும் ஒன்னா கலப்பதில்லை. 9 மாசம் குழந்தை வயிற்று தாயினுடைய வயிற்றுலயே இருந்தாலும் அதுல ரத்தம் கலக்கப்படுறது இல்லை. ரெண்டு பேருக்கும் தனித்தனியான பிளட் குரூப் இருக்குன்றதுல இருந்து தனித்தனியான ரத்தம் இருக்கு, ஒன்னா வர்றது இல்லைன்னு இருக்கு. அப்போ ரத்த சொந்தமா அப்படின்னு கேட்டா ரத்த சொந்தம் கிடையாது. ஏன்னா வயிற்றுலயே இருந்தாலும் அப்ப என்ன சொந்தம்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனா ரத்த சொந்தம் நிச்சயமா கிடையாது. ஏன்னா ரத்தம் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரி ஓவர் ஆகி கலந்து வர்றதில்லை. ஏன் அது வர்றதில்லை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆத்மாக்கள் இருக்கு. தகப்பனுடைய ஆத்மா வேறு, பிள்ளையினுடைய ஆத்மா வேறு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்மா தனித்தனியா இருக்கு. அந்த ஆத்மா ரத்தத்துல இருக்கனால ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ரத்தம் கர்ப்பத்துல உண்டாவது. அந்த ரத்தம் தேவன் தரக்கூடிய ரத்தமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆத்மா தேவன் தரதா இருக்கு. அது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கண்டினியூ ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ரத்தத்துல இருந்து வர்றது. ஸோ இதை பார்த்தோம். அதே மாதிரி ஏவாளுக்கு ஆண்டவர் எடுக்கும் போது ரத்தத்துல இருந்து ஒன்னா எடுக்கல. ஏன்னா ஆதாமுடைய ஆத்மா வேற, ஏவாளுடைய ஆத்மா வேறையா இருக்கு. அதனால ரெண்டு பேருக்கும் தனித்தனி ரத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்து வச்சிருந்தோம். இன்னைக்கு விலா எலும்பை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம்னு வச்சிருக்கோம். இது வரைக்கும் போன வாரம் இது பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணி போலாமா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல போலாமா இந்த வாரத்துக்கான டாபிக்ல? போலாம். எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒண்ணு ஃபுல்லா புரிஞ்சிருச்சுன்னு தெரியுது, இல்ல யாருக்கும் ஒண்ணுமே புரியலன்னு தெரியுது. அந்த மாதிரி இருக்கு. இல்ல பிரதர், நான் லாஸ்ட் டைம் எனக்கு அந்த இது நான் பாதியில தான் அட்டென்ட் பண்ணேன். அதை இன்னும் திருப்பி திருப்பி போட்டு கேட்டுட்டு இருக்கேன். பட் ஆனா ஃபுல் கன்க்ளூஷனுக்கு எனக்கு வரல. அதனால எனக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நான் ஓகே ஓகே ஓகே. இந்த வாரம் நம்ம ஆதாம்னுடைய விலா எலும்பை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சில காரியங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வசனங்கள் படிச்சிடலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஓகே, இங்க ரெண்டு இடத்துலயும் ரெண்டு வசனத்திலையும் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அப்படின்னு இருக்கு.
அடுத்தது எடுத்த விலா எலும்பை வைத்து மனுஷியை உருவாக்கினார் அப்படின்ட்டு அடுத்த வசனத்துல வருது. எல்லா லாங்குவேஜ்லயும் இப்ப இங்கிலீஷ்ல எடுத்தோம்னா ரிப்புன்னு இருக்கு, தமிழ்ல விலா எலும்புன்னு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ரிப்புன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, தேவன் ஏவாளை ஆதாமின் விலா எலும்பிலிருந்து எடுத்து படைத்தார் அப்படின்னு சொல்லும் போது ஆதாம் வந்து ஏவாளை உண்டாக்கி கொண்டு வந்தோடனே இவள் என் எலும்பின் எலும்பும் அப்படின்னு சொன்னது கரெக்ட். என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள்ன்றாரு. ஸோ மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்க தேவன் வந்து ஆதாமனுடைய விலா எலும்பை மட்டும் தான் எடுத்தாரே தவிர அங்க வந்து கொஞ்சம் மாம்சத்தை எடுக்கல. எடுத்த இடத்துல மாம்சத்தை வைத்து அடைத்தாருன்னு தான் இருக்கு. ஆனா மாம்சத்தை வைத்து ஏவாளை சிருஷ்டித்ததா சொல்லல, வெறும் விலா எலும்பை வைத்துதான் ஏவாளை சிருஷ்டித்ததா சொல்லியிருக்கு. அப்ப ஏவாளை உருவாக்க தேவன் வந்து ஆதாமனுடைய மாம்சத்தை படைக்காத போது, எடுக்காத போது, பயன்படுத்தாத போது எதுக்காக மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா ஆதாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து நிறைய இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், டிரான்ஸ்லேஷன்ல எவ்வளவு நமக்கான சத்தியங்கள் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு சொல்லப்போனா ஒரு பிளஸடான ஒரு டைம் பீரியட்ல இருக்கிறோம். நம்ம மொபைல்லயே வந்து கிரீக் ஹீப்ரூ தெரியாம நம்ம அந்த மூல பாஷையில இருக்கிற ரெஃபரன்சஸ்களை எடுத்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிற ஜென்ரேஷன்ல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு கூட அது எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய பெரிய புக்கா இருந்துச்சு. அந்த புக்ல குட்டி குட்டி எழுத்துல இருக்கும், அதை உட்காந்து நம்ம தேடி எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும், அதுக்காக எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி. இப்ப எல்லாமே வந்து ஃப்ரீயா ஒரே ஒரு மொபைலுக்குள்ளேயே வந்துடுது, எடுத்து நம்ம உட்காந்து பார்த்தோம்னா போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு பிளஸடான ஒரு ஜென்ரேஷன்ல நம்ம இருக்கிறோம் வேதத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இப்ப இதுல சொல்லப்பட்ட காலத்துல, எழுதப்பட்ட காலத்துலதான் வந்து அவ்வளவு வெளிச்சம் இல்லாத காலத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கு. அவ்வளோ ரெஃபரன்ஸோ ஸ்டடி பைபிளோ நிறைய பேருக்கு எபிரேய மொழி கிரேக்க மொழியை ஆக்சஸ் பண்றதுக்கே வழி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதை பண்ணணும்னா அதை ஃபுல்லா படிச்சாதான் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு மொபைல்ல ஒரு வேர்டை கிளிக் பண்ணோம்னாலே அதுக்கான அர்த்தம் என்ன, அங்க மூல பாஷையில என்ன எழுதியிருக்கு, அது என்னெல்லாமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எங்கெல்லாம் எப்படிலாம் வந்திருக்குன்னு நம்ம படிக்க முடியும். அப்ப நம்ம உட்காந்து படிக்கிறது மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்கே தவிர இப்ப ஆக்சஸ் அது ஆண்டவருடைய கிருபையில இந்த காலத்துல அதிகமாவே கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மூல பாஷையில என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த வெர்ஷன்ல வந்து இந்த விலா எலும்புன்னு சொல்லப்படுற ரிப்புன்னு சொல்லப்படுற இடத்துக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 21வது வசனத்துல he took one of his angular அப்படின்னு போட்டுட்டு பக்கத்துல ஆர்கன்றத வந்து ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்கன்னா உறுப்பு மாதிரி, ஆர்கனை வந்து கிரே அவுட் பண்ணி ஒரு மாதிரி சாட்சி இட்டாலிக்ஸ்ல போட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்னா அது அந்த இடத்துல இல்ல. எபிரே மொழியில எழுதும் போது அந்த இடத்துல அந்த ஆர்கன்ற வார்த்தை கிடையாது, வெறும் ஆங்குலார்ன்ற வார்த்தை இருக்கு. அதனால ஆங்குலார்னா கோணம், அந்த ஆங்குலார்ன்ற வார்த்தையை போட்டுட்டு ஆர்கன் அப்படின்றத இவங்க புரிதலுக்காக போட்டிருக்காங்க. போட்டுட்டு அண்ட் க்ளோஸ் அப் வித் ஃபிளஷ்னு போட்டுட்டாங்க. அடுத்த வசனம் 22வது வசனத்துல யாவே எலோஹிம் பில்ட் த ஆங்குலார், அப்புறம் அந்த கிரே அவுட்ல இருக்கிற ஆர்கன் அதை வச்சு அந்த ஏவாளை உருவாக்குனாரும் போட்டிருக்கு. அப்போ இங்க வந்து ரிப்புன்னு பயன்படுத்தாம ஆங்குலார் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன்ல. அப்ப நமக்கு இப்ப ஹீப்ரூ இதுக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காலத்துல இருக்கனால நம்ம அதை என்னென்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயத்துல அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து H636763 நம்பர். அந்த நம்பருக்கான வார்த்தை என்ன அப்படின்னா தெலா. அந்த எபிரேயத்துல அந்த விலா எலும்புன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிற, இங்கிலீஷ்ல ரிப்புன்னு போட்டிருக்கிறது, இன்னொரு கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன்ல ஆங்குலார் அப்படின்னு போட்டிருக்க வார்த்தைக்கான அர்த்தம் வந்து அந்த வார்த்தை வந்து தெலா அப்படின்ற வார்த்தை. அதுக்கு லிட்ரலா எழுத்துப்படி அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு வளைவு இல்ல ஒரு கோணம், ஆங்கிள், ஒரு வளைவு, ஒரு கர்வ், அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல வருது. அப்ப இதனுடைய பொருள் வந்து ரிப்புன்னு அங்க போடல, விலா எலும்புன்னு போடல, ஒரு வளைவு ஒரு கோணம் அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு. எல்லா மொழிபெயர்ப்புலையும் வளைந்த கோணம் அப்படின்னு பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைட்ல வளைஞ்சு வரக்கூடியது விலா எலும்பு ஒண்ணுதான் அப்படி கூடு மாதிரி வளைஞ்சு வர்றது, அதனால விலா எண் அப்படின்ட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. இது வரைக்கும் சொல்றது புரியுது இல்லையா?
ஃபாஸ்டா போகல, ஏன்னா ரொம்ப இது தியாலஜி கிளாஸ் மாதிரி அந்த வேர்ட் ஸ்டடி மாதிரி போய்கிட்டு இருக்கு, அதனால கேட்கறேன். புரியுது இல்லையா? புரியுது. ஃபாலோ பண்ண முடியுது? ஓகே. புரியுது. சோ அப்ப விலா எலும்புக்கு வந்து விலா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்திருக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல. அத மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து விலான்னு போட்டதுக்கான காரணம், அதனுடைய வார்த்தைக்கான அர்த்தம் வந்து வளைந்து ஒரு கோண வடிவம் உள்ளது, ஆர்க் மாதிரி கர்வா இருக்கக்கூடியது அப்படின்றனால இந்த இடத்துல உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய அந்த கோணம் என்ன அப்படின்னு பார்த்த உடனே அவங்க என்ன மொழிபெயர்ப்பாளர்கள் பண்ணிட்டாங்க, விலா எலும்பு தான் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலா எலும்பு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்ப இந்த வார்த்தை வந்து நம்ம இப்ப கன்கார்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால இதே வார்த்தை வேற எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் ஒரு 2 உதாரணம் எடுத்திருக்கிறேன், அது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து யாத்ராகமம் 25வது அதிகாரம் 12வது வசனம். யாத்ராகமம் 25:12. அதற்கு நான் 4 பொன் வளையங்களை செய்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படிக்கு தைத்து. ஓகே. இப்ப இது வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்துல வரக்கூடிய அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் சொல்றது, மெஷர்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லி வரக்கூடிய காரியங்கள். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரம், இது சம்பந்தமா வரக்கூடிய பொருட்கள்ல வந்து இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்தெந்த வார்த்தைக்கு இதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள்னு பார்த்தோம்னா, வளையங்களை செய்து அப்படின்னு இருக்கு. அதற்கு 4 பொன் வளையங்களை, அந்த வளையங்கள்னு வருது இல்லையா, அதற்கான எபிரேய வார்த்தை இந்த செலா அப்படின்னு பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை. அதே மாதிரி ஒரு பக்கத்தில், ஒரு சைடுல அப்படின்னு வர்றதும் இதே வார்த்தை தான். 2 வளையங்களும் மறுபக்கத்தில் அப்படின்னு இருக்கு. அந்த பக்கத்தில்ன்ற வர வார்த்தையும் வளையம்னு வர்ற வார்த்தையும் இந்த வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஒரு பக்கம், ஒரு வளைவு, இதுதான் மெயின் பண்ணுது. அது கரெக்டான அர்த்தமா இருக்கு எபிரேய மொழியில. இது வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி செய்யறதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்ல அந்த வளைவு, பக்கம்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கலான டேர்ம் இது. அதே மாதிரி இன்னொரு வசனமும் படிச்சிடலாம் இது இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு. யாத்ராகமத்திலே 30வது அதிகாரம் 4வது வசனம். அந்த திரையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. இங்க இருக்கக்கூடிய இந்த பக்கங்களிலும் 2 பக்கத்து மூலைகளிலும் வளையங்கள், இது எல்லாமே இந்த செலான்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த செலான்ற வேர்டு வந்து விலா எலும்பு அப்படின்னா இந்த எந்த இடத்துலயுமே அது பொருந்தாத ஒரு வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? பக்கங்களிலும் அதை சுமந்து, விழாவிலும் அதை சுமந்து, அந்த 2 விழா அப்படின்லாம் வராது. அப்போ இது வந்து அடிப்படையில ஒரு டெக்னிக்கலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியதுக்கு ஒரு வளைவு, மெட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு வளைவு, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த வார்த்தையை நம்ம கன்கார்டன்ஸ்ல போட்டோம்னா நிறைய இது வருது. அதுவும் மெயினா இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யறதுக்கும் சாலமன் கட்டிய தேவாலயத்துல வந்து அந்த ஒரு காரியங்கள் செய்யும் போதும் இந்த வளைவு இப்படி இருக்கணும், அந்த வளைவு அப்படி இருக்கணும், இந்த பக்கத்துல இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையுமே வந்து இந்த செலா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட மனிதனுடைய உடல் உறுப்போட அது சம்பந்தப்பட்டதாவே இல்லை. 2வது விலா எலும்புன்றதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஒரு பக்கத்துல ஒரு வளைவு, அந்த மாதிரியான ஒரு காரியமா தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2வது இந்த வார்த்தை வந்திருக்கிற எல்லா இடமும் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கூடாரம், ஆலயம், பலிபீடம் கட்டுறது, இது தொடர்பான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான ஒரு வார்த்தை தான் இந்த செலான்ற வார்த்தை. அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க வந்து அதை விலா எலும்பு, ரிப்னு மொழிபெயர்த்திருக்காங்க மொழிபெயர்ப்பாளர்கள். அப்போ ஒருவேளை யோசிக்கலாம், ஒருவேளை விலா எலும்புக்கு வந்து தனியா வேற ஒரு வார்த்தை இல்லாத ஒரு பட்சத்தில் வார்த்தை குறைவு இருக்கிறதுனால இந்த இது ஒருவேளை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா பைபிள்லயே வந்து விலாக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு, அதனுடைய பயன்பாட்டும் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரிஜினலா விலா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து H5967 வார்த்தை, அது வந்து அலா அப்படின்ற வார்த்தை. இது வந்து ஸ்டெலா அப்படின்றது, அது அல்ஹா அப்படின்ற வார்த்தையில வார்த்தை வந்து ரிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்போ பைபிள்ல விலா எலும்புன்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஏதாவது வசனத்துல இருக்கான்னு பார்த்தோம்னா அதையும் படிக்கலாம். தானியேல் 7வது அதிகாரம்
5வது வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. ஓகே, இது வந்து நமக்கு நிறைய பேர் பார்த்திருப்போம். இந்த கடைசி கால செய்திகள்லாம் வரும்போது தானியல வந்து ஒரு கரடி வந்து 3 விலாவை வாயில கவ்விக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லிட்ரலா எபிரேய மொழியில விலா எலும்பு, உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கே சொல்லப்படுற அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து ஏஎல் ஏஹெச் அப்படின்ட்டு அலா அப்படின்ற வார்த்தை. அப்போ எபிரேய மொழியில விலா எலும்புக்குன்னு தனியா ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ மோசே எழுதும் போது ஆவியானவர்ல உந்தப்பட்டு எழுதப்படும் போது அது விலாவெலும்பாக இருந்துச்சுன்னா இங்கேயும் வந்து அதே அலா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தலாம். ஏன்னா இது விலா எலும்போட சேர்ந்தது. ஆனா அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஆதியாகமத்துல வந்து இந்த விலா எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அதை பயன்படுத்தாம வளைவு, பக்கவாட்டு வளைவு, பக்கம் வளைவு அப்படின்ற கூடிய அந்த ஆங்குலார் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இப்ப நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, விலா எலும்புன்ற வார்த்தை இருக்கும்போது விலா எலும்புன்ற வார்த்தையை பயன்படுத்தாம பக்க வளைவு அப்படின்ற வார்த்தையை ஆதியாகமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2வது இதுல மனுஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஆனா மொழிபெயர்ப்பாளர்கள் அதை வந்து விலான்னு போட்டிருக்காங்க. சோ அப்போ மனுஷியை உருவாக்க ஆதாம் கிட்ட இருந்து எடுத்தது என்னது? அது ஒரு விலாவா இல்ல பக்க வளைவுன்னு இருக்கே அது ஏதோவா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஹேமா உங்களது மைக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சவுண்ட் வருது. ஓகே ஓகே. கார்த்திகன் உங்க இதையும் ஹெட்செட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். அது ஒரு மாதிரி கிச் கிச் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஆதாம் வந்து ஏவாள் வந்த உடனே என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள் என்று ஆதாம் சொல்றான். ஆனா ரத்தத்தின் ரத்தமா இருக்கிறான்னு சொல்லல. இப்ப ரத்தத்தின் ரத்தமா இருக்கிறான்னு ஏன் சொல்லலன்றது நம்ம முன்னாடி பார்த்தோம். ஏன்னா ரத்தம் இண்டிவிஜுவலா தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரத்தம் இருக்கு. அது வந்து தாய்க்கும் குழந்தைக்குமே வந்து சேராது. அது இண்டிவிஜுவலா தேவன் தனிப்பட்ட முறையில ஒருவருக்கு ஒருவர் தனித்தனியா கொடுக்குற ரத்தம். ஏன்னா அதுக்குள்ளதான் ஆத்துமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால இண்டிவிஜுவலா இருக்க பிளட் வந்து சேர்ந்துகிட்டே வராது, கேரி ஓவராய் வராது, பேரண்ட் கிட்ட இருந்து பிளட் வராதுன்னு. அதனால ஓகே, ஆதாம் கிட்ட இருந்து பிளட் வந்து ஏவாள்கிட்ட வரல, அதனால என் ரத்தத்தின் ரத்தம்னு சொல்லன்னு புரிஞ்சுக்குது. ஆனா இங்க விலா எலும்பை எடுத்ததுக்கு என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்ப பாக்குறோம் அது விலா எலும்புன்ற வார்த்தையே கிடையாது, அது ஒரு வளைவுன்ற வார்த்தை. 2வது ஆதாமியே என் மாம்சத்தின் மாம்சமா இருக்காள்னு சேர்த்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இதுக்கு பாசிபிள் ஆன்சர்ஸ் நமக்கு சாத்தியமா என்னெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அங்க பயன்படுத்துக்க வார்த்தை வந்து விலான்றது தெளிவா கிடையாது. ஏன்னா விலான்றதுக்கு தனியா ஒரு வார்த்தை இருக்கு, அதுவும் பைபிள்ல தானியல்ல போட்டிருக்கு. அது விலா எலும்பையே குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தல. அப்ப அந்த விலான்றது வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் போட்ட ஒரு வார்த்தை. எந்த மொழிபெயர்ப்பா இருந்தாலும், இங்கிலீஷ் எடுத்தா ரிப்பன் இருக்க போது, வேற மொழி எடுத்தா அந்த மொழியில இருக்கக்கூடிய ஒரு விலா எலும்பு குறிக்க போது தமிழ்ல விலா எலும்புன்னு இருக்கு. அப்போ அந்த வார்த்தை வந்து அங்க விலா எலும்புன்னு போடல. ஒரு சில லிட்டரல் வெர்ஷன்ல மட்டும் அதை வந்து ஆங்குலார் அப்படி இல்லாட்டி சைட் கர்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு சில வெர்ஷன்ஸ்ல. ஸோ அப்ப அதை மட்டும் அந்த வார்த்தையே வந்து நமக்கு மொழிபெயர்ப்பாளர்களால தவறா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ தேவன் வந்து ஆதாம்னுடைய ஒரு பக்க வளைவை ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் அப்படின்றதான் அந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமா இருக்கு. அந்த பக்க வளைவிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. அது விலாவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பாளர்கள் கருதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க வந்து விலா அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஏன் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து வேற அந்த புரிதலே கிடையாது. அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வந்து ஆண்டவர் ஒண்ணு வெளியே எடுக்கிறாரு ஆதாமுக்குள்ள இருந்து, அது வந்து வளைவா இருக்கு, அந்த வளைவான பொருள் எடுத்து ஏவாளை உண்டாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அது வளைவான பொருள் என்னன்னு அவங்க கண்ணால பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து விலா எலும்பு மட்டும் தான் தெரியுது. அப்ப அதை வந்து அவங்க விலான்னு மொழிபெயர்த்துறாங்க. இதை வச்சு இன்னும் சிலர் வந்து ஆதாமுக்கு வந்து
ஆதாமுக்கு மட்டும் ஒரு விலா எலும்பு கம்மியா இருக்கும், மீதி ஆண்களுக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்னா தானே இருக்கு, அப்ப இது பொய்ன்றாங்க. ஸோ இது எல்லாமே எங்க அந்த கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விலா எலும்பு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு வார்த்தையில இருந்து. ஆனா பைபிள்ல வந்து இன்ஸ்பயர்ட் பண்ண மொழியில வந்து அங்க விலா எலும்புன்ற வார்த்தை கிடையாது. அங்க வந்து ஒரு வளைவான கோணம், பக்கவாட்டுல வளைந்த கோணம் அப்படின்றது ஒரு ஆங்குலர், இது ஒரு வளைவுன்றதா இருக்கு. அப்ப அது என்னவா இருக்கும், ஆண்டவர் என்ன எடுத்திருக்காருன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிளஸட் செஞ்சுரியில வந்து நமக்கு அதுக்கு புரிதலுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னவா இருக்கலாம், நிச்சயமா ஆதாமுடைய டிஎன்ஏவாக இருக்கும். ஏன்னா டிஎன்ஏல தான் வந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான டேட்டாவும் இருக்கு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு அது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மோசே அதை எழுதும் போது பரிசுத்த ஆவி மோசேவோடு அதை ஏவப்பட்டு எழுதப்படும் போது அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? அந்த டிஎன்ஏன்ற வார்த்தையை சொல்றதுக்கோ இல்ல அந்த கான்செப்ட் சொல்றதுக்கோ அவங்களுக்கு புரிதலே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா நான் நெட்ல எடுத்து தேடி பார்த்தேன், இந்த டிஎன்ஏ எப்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த டிஎன்ஏன்ற ஒரு கான்செப்ட், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதையே முதல் டிஸ்கவர் பண்ணது எப்ப அப்படின்னா 1869 1869 தான் வந்து முதல் டிஎன்ஏ அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு உடம்புல அப்படின்றதையே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் டிஎன்ஏ இருந்துச்சு, ஆனா யாருக்குமே தெரியாது அது ஒரு டிஎன்ஏ இப்படி இருக்கு, இதை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பல ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்ப கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 1952 1952 தான் முதல் டிஎன்ஏ உடைய அமைப்பு எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது 1958. அதுக்கப்புறம் அதுலதான் வந்து மனிதனுடைய மொத்த கோடும் இருக்கு, அந்த டிஎன்ஏ கோட்ஸ் அப்படின்றது வந்து அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயமும் அந்த டிஎன்ஏக்குள்ளதான் இருக்கு அப்படின்றது வந்து 1961 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப 1961 வரைக்கும் இந்த மாதிரி மனுஷனுடைய டேட்டா எல்லாமே வந்து ஒரு கோடிங்கா ஒரு டிஎன்ஏக்குள்ள இருக்குன்றது தெரியாது. 52 வரைக்கும் 1952 வரைக்கும் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. 1869 வரைக்கும் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது. சோ அப்படிப்பட்ட நிலைமையில மோசே எழுதும் போது ஆண்டவர் மோசேக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணி சொல்லும் போது அவருக்கு வந்து டிஎன்ஏன்ற சொல்ற வார்த்தையும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் அவர்களுக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து ஆதாமனுடைய பக்க வளைவை ஒன்றை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர்ட்ல எழுதியாச்சு. ஆனா டிரான்ஸ்லேட்டர்ஸ்கள் பண்ண தவறு என்னன்னா அதை என்ன இருக்கோ, இப்ப நம்ம இந்த கன்கார்ட் லிட்டரல் வெர்ஷன் ஒண்ணு படிச்சோம், அதுல வந்து ஆங்குலார் ஆர்கன் பிளாக் ஒரு கிரே பண்ணி போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அப்படி போடும்போது அவங்களுக்கு அது தெரியும், ஒரு கிரே பண்ணிருக்கனால அந்த வார்த்தை வந்து மூல பாஷையில இல்ல, மூல பாஷையில இருக்கிறது வெறும் ஆங்குலார் அப்படின்னு இருக்குன்னு. அப்ப அதனால நம்ம இப்ப ஸ்டடி பண்ணி பாக்குறதுக்கும் வாய்ப்பா இருக்கும் எல்லாருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து இவங்களே ஒரு அர்த்தம் கொடுத்து இதுவாதான் இருக்கும்னு கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. கன்க்ளூட் பண்ணி விலா எலும்புன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அப்ப விலா எலும்புன்னு வந்த பிறகு, ரிப்புன்னு வந்த பிறகு அதற்கு மேற்கொண்டு யாரும் அதை ஆராய்ச்சி பண்ணி படிக்க போறது கிடையாது. ஏன்னா அதான் தெளிவா போட்டிருக்கேன், விழாவை எடுத்து உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த விழான்றதே வந்து ஒரு தவறா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஒரு வளைவு ஒரு கோணம்ன்றதுக்கு வந்து விழான்னு போட்டாங்கன்னு. அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு அந்த புரிதல்ல வந்து இன்னைக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்ச பிறகு, ரெண்டாவது 1961 அப்புறம் 1961 அப்புறம் அந்த டிஎன்ஏல தான் ஒரு மனிதனுடைய மொத்த டேட்டாவும் இருக்கு, தரவுகள், அவனுடைய கோடிங்ஸ், குறியீடுகள் எல்லாமே இருக்கு அப்படின்றது வந்து தெரியுது. அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கும்போது இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இமேஜ் எடுத்து காட்டியிருக்கோம் பாருங்க, ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்ப இது பாக்குறதுக்கு வந்து சைட்ல வளைஞ்ச கர்வ் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒவ்வொரு கர்வ்லயும் வந்து இன்னைக்கு ஒரு டிஎன்ஏ கிடைச்சதுன்னா அதை வச்சு ஒரு ஆளையே உருவாக்கலாம்னு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இந்த இப்ப இருக்கிற 21st செஞ்சுரியில இன்னைக்கு சொல்றாங்க, இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வந்ததுக்கு அப்புறம். ஆனா அன்னைக்கு மோசே காலத்துல இன்ஸ்பயர் பண்ணும்போது இப்படி ஒரு பொருள் இருக்குன்னே தெரியாது, டிஎன்ஏன்னு ஒண்ணு, அதுக்கான பேரும் கிடையாது, அதுக்கான ஸ்ட்ரக்சரும் கிடையாது. அப்போ ஆதாமனுடைய பக்கவாட்டுல இருக்க வளைவை எடுத்து ஏவாளை உண்டாக்கிட்டாருன்னு இருக்கு. அப்ப ஏவாளை உண்டாக்கணும்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். எங்க இருந்து? ஆதாம என்ன கோடிங்ஸ்ல உண்டாக்கியிருக்காரு டிஎன்ஏ கோட்ஸ்ல,
அதே இதுல ஏவாளை சிருஷ்டிக்கிறாரு. அப்ப அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சனால நம்ம இன்னைக்கு பாக்குறோம். பக்கவாட்டுல வளைவா இருக்கு. அது நீங்க அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறத பாத்தீங்கன்னாலே தெரியும். அது எப்படி உங்களுக்கு ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, பக்கவாட்டுல இருக்கிற வளைவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது இல்லையா உங்களுக்கு இது வரைக்கும்? ஓகே. அப்போ ஒரு குழந்தை பெற்றோர்கிட்ட இருந்து அவங்களுடைய டிஎன்ஏ கேரி ஓவர் ஆகிட்டே வருது. அதாவது பெற்றோர்கிட்ட இருந்து, முன்னோர்கிட்ட இருந்து. இப்ப குழந்தைய பார்த்த உடனே அப்பா மாதிரி இருக்காங்க, தாத்தா மாதிரி இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து வயசான பாட்டி பார்த்தா எங்க தாத்தா மாதிரி இருக்கு அப்படி ஒரு ஜாடையில பார்த்தா அப்படின்றாங்க. அப்ப அந்த ஜாடையில பார்த்து கேரி ஓவர் ஆகி வர்றதுலாம் என்னது? பிளட் ரிலேஷன் கிடையாது. பிளட் கேரி ஓவர் ஆகி வரல, டிஎன்ஏ கேரி ஓவர் ஆகி வருது. அது எங்க இருந்து வருது? முதல் மனுஷன்ல இருந்து அந்த கோடிங்ஸ். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டேட்டா கோடிங் கொடுக்கல. எல்லாத்தையும் ஆதாம்னுடைய வித்துல இருந்தே அந்த கோடிங் பிரிஞ்சு 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 வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் வச்சிருக்காரு. ஆனா பிளட் கேரி ஓவர் ஆகுறது இல்லை. அடுத்த சந்ததிக்கு ரத்தம் வந்து கடத்தப்படுறது இல்லை. ஏன்னா ரத்தத்துல ஆத்மா இருக்கு, அது இண்டிவிஜுவலா இருக்கு. அப்போ ஆதாம் கிட்ட இருந்து எடுத்தது, தேவன் எடுத்தது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து டிஎன்ஏ. இன்னைக்கு நமக்கு வந்து படிச்சு புரியலாம். இப்ப ஏன்னா பைபிள்லயே வந்து விலா எலும்புன்னு போட்டிருக்கு, ரிப்புன்னு போட்டிருந்தாலும் எப்படி வந்து மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில் இருக்குதுன்னு மொழிபெயர்ப்பாளர்கள் பண்ண காரியத்தினால இன்னைக்கு வந்து ஆத்மா ரத்தத்துல இருக்குன்ற அந்த ஒரு சத்தியமே தெரியாம போயிடுச்சு. எதுக்காக இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தை ஊற்றினாரு, அவர் ஆத்மா அதுல இருக்கு, அதை மரணத்துல ஊற்றினார்ன்றது வெளியே வராம போயிடுச்சு. அதை வந்து நம்ம உட்கார்ந்து படிக்கும் போது தான் பின்னாடி என்ன எழுதப்பட்டிருக்குன்றது படிக்கும் போது தான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போனதுல வந்து இந்த விலா எலும்புன்ற வார்த்தையும் இது வந்து தவறுதலா வந்து விலா எலும்புன்னு போட்டுட்டனால அந்த ஆங்குலார் அப்படின்றது மட்டும் போட்டிருந்தா, அந்த ஆங்குலார்ல இன்னைக்கு இருக்கிற அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அதை படிக்கும் போது அது என்ன வளைவு அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனுடைய வளைவுன்னும் போது அது டிஎன்ஏவா தான் இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா ரிப்புன்னு போட்டதுனால இன்னைக்கு யாரும் அதுக்கு மேற்கொண்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்ப வந்து நமக்கு படிச்ச வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கி ஆதாமுடைய டிஎன்ஏல இருந்து ஒரு வளைவை எடுத்து, அந்த ஒரு ஹெலிக்ஸ், அந்த ஒரு லிங்க், அதை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்துட்டு அந்த இடத்துல மாம்சத்தை வச்சு அடைச்சிட்டாருன்னு போட்டிருக்கு ஆதாமுக்கு. அப்போ இந்த டிஎன்ஏ வந்து மனுஷனுடைய எல்லா டேட்டாஸ் கோடிங்ஸ் இருக்கு. அவனுடைய கண்ணு எப்படி இருக்கணும், அவன் எவ்வளவு உயரம் வருவான், குண்டா இருப்பானா, முடி எப்படி இருக்கும், கண்ணு கலர் எப்படி இருக்கும், நகம் எப்படி இருக்கும், எல்லாமே இன்ஃபர்மேஷன் அந்த டிஎன்ஏல இருக்கு. அப்ப அதை வச்சு உண்டாக்குனனால இப்ப ஆதாம் வந்து என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்குன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா தேவன் எடுத்தது வந்து எலும்பு உருவாகக்கூடிய காரணமா இருக்கிறதா இருக்கட்டும், மாம்சம் உருவாக காரணமா இருக்கிறதா இருக்கட்டும், ரெண்டுத்தினுடைய இன்ஃபர்மேஷன் உள்ள அந்த டிஎன்ஏ லிங்க் எடுத்து ஏவாளை சிருஷ்டித்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதனால இப்ப ஆதாம் வந்து ஜென்ரலா பார்த்தோன்னா என் எலும்பின் எலும்பும் ஓகே விளையாடுச்சாரு, மாம்சத்தின் மாம்சம் ஏன் சொன்னாரு புரியறது இல்லை. ஆனா அதை டிஎன்ஏன்ற அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா, அப்போ என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறான்றது வந்து கரெக்டா லிட்டரலா இருக்கு. ஏன்னா அது டிஎன்ஏனால உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த டிஎன்ஏ எடுத்து ஏவாளை உருவாக்கியிருக்காரு. ஆனா ரத்தத்தில் ரத்தம்னு சொல்ல, ஏன்னா ரத்தத்தை வச்சு கேரி ஓவர் பண்ணி போறது கிடையாது. ரத்தம் வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கு, ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் தனித்தனியா இருக்கு. இது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க சார். இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து அந்த டிஎன்ஏ எடுத்து ஏவாளை உருவாக்குனாரு. அப்புறம் ஏவாளை வந்து கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு. ஆதாமுக்கு எப்படி தெரியும் தன்னோட டிஎன்ஏல தான் உருவாக்கப்பட்டிருக்காரு? பிரதர் எது சொல்றாரு? இல்ல வேற யாருக்கும் பேசுறாரு. ஓ ஓகே ஓகே ஓகே. நான் பிரதர் மைக் மியூட்ல ஏதோ நானும் கேள்வி கேட்டு வரும். ஓகே ஓகே. ஆக்சுவலா தேவன் வந்து ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணின்னு தான் போட்டிருக்கு. ஆதாம் தூங்கிட்டு இருக்கும் போது போய் அவனுக்கு தெரியாம எடுத்துடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி
முடிச்சு கூட்டிட்டு வராரு. ரெண்டாவது ஆதாமுக்கு வந்து நம்ம இதுக்கு அடுத்த டாபிக் படிக்கும் போது எப்படி வந்து மற்ற கிரீச்சர்ஸோட மனிதன் எப்படி ஸ்பெஷலா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அப்போ வந்து நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வரும். இப்ப ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். ஆதாம் கிட்ட வந்து ஒவ்வொரு மிருகத்தையும் கூட்டு வந்து விடுறாரு பேர் வைக்க சொல்லி. சோ அவன் வச்ச பேர் அதுக்கு இதாகுது. அப்போ ஆதாமுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருந்திருந்தா அவன் வந்து எல்லாத்துக்கும் பேரிட முடியும். எல்லாத்தையும் அவன் அதான் சொல்றேன், அது அவனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாரு அப்படின்றத வந்து நம்ம மேபி நெக்ஸ்ட் வீக்ல நம்ம படிப்போம். அப்ப டீட்டெயிலா பார்க்கும்போது இதுக்கான உங்களுக்கு ஆன்சரும் வந்துடும் சிஸ்டர். ஏன்னா மனிதன் எந்த விதத்துல ஸ்பெஷல் அப்படின்னு படிக்க போறோம் மேபி நெக்ஸ்ட் வீக் இல்ல அதுக்கு அடுத்த வீக்ல. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துடும். ரெண்டாவது வேற யாருமே கிடையாது. இப்ப பார்த்த உடனே இப்ப ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு குழந்தைய பாக்குறோம். இது வந்து சும்மாவே சொல்றேன் நானு. ஒரு குழந்தைய பாக்குறோம், பார்த்த உடனே இவங்க ஜாடையில இருக்காங்க அப்படின்றாங்க. இது எனக்கு பர்சனலாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த டைம் இப்ப வேணா ஆக்சுவலா பார்த்த உடனே ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா நீங்க இவர் பையனா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சாயல் அவங்க முகத்துல தெரியுது. ஒரு ஜாடையில வந்து நீங்க இவருடைய பிள்ளையா, அவங்க ஏதாவது ரிலேஷன் அவங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த மாதிரி வர்றது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜாடை சாயல் அதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து எவ்வளவு டிஎன்ஏ மாறி 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 பிரிஞ்சு அவ்வளவு வந்த பிறகே இவ்வளவு கண்டுபிடிக்கும் போது அப்போ வந்து வெறும் ஆதாம் தான் இருக்காரு. ஆதாமுடைய டிஎன்ஏல இருந்து எடுத்து ஏவாளை கிரியேட் பண்றாரு. அப்ப டெஃபினட்டா ஆதாமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம அதான் சொல்றோம் இல்லையா, அடுத்த இது படிக்கும் போது ஆதாமுக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்துச்சு, எப்படி அவனுக்கு அது வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியும் அது. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா இல்ல அடுத்து நம்ம போலாமா? அப்படியே இந்த விலா எலும்புன்றது வந்து தவறான டிரான்ஸ்லேஷன், டிஎன்ஏல இருந்து எடுத்திருக்காங்கன்றது. சொல்லுங்க சிஸ்டர். அப்ப மெடிக்கலி மென்னுக்கு வந்து ஒரு ரிப் கம்மி இல்லையா? இல்ல கரெக்ட் மென் அண்ட் வுமன் they have the same ribs? ஆமா, நான் வந்து ஆக்சுவலா எக்ஸ்ரே டெக்னீஷியன் தான் நான் படிச்சிருந்தது, ரேடியாலஜி படிச்சிருந்தேன். நான் படிக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினைச்சிருந்தது பைபிள்ல படிச்ச உடனே ஓகே எல்லா ஜென்ஸுக்கும் வந்து ஒரு ரிபு கம்மியா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பிகாஸ் அதை எடுத்துட்டனால எல்லாருக்குமே வந்து வி ஹாவ் அ ஒய்ஃப்னும் போது அந்த ஒய்ஃப் வந்து ஏவாடும் போது அப்ப இது என்னுடைய விலா எலும்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு விலா எலும்பு கம்மியா இருக்கும் லேடிஸோட நினைச்சிருந்தேன். பட் எக்ஸ்ரேக்கு போன பிறகுதான் தெரியுது டிட்டோவா ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருக்கு, அந்த இதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு அது புரியவே ஆரம்பிச்சது. சோ அதனால ஜென்ஸுக்கும் இல்ல, நானும் சின்னதுல இருக்கும்போது அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த அந்த தாட்ல தான் இருந்தேன், மென்னுக்கு ஒரு ரிப் கம்மி இன்ன வரைக்கும் அப்படித்தானே நானும். அப்படி பார்த்தோம்னா கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு ரிப்பு கம்மியா இருக்கணும், ஆகாதவங்களுக்கு அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா தானே இருக்கணும். இல்ல எல்லாருக்கும் எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே ஒன்னா தானே இருக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அத மென்னுன்ற போது அவங்களுக்கு ஒண்ணு கம்மின்னு அதான் கொடுத்துட்டாருல. இல்ல கண்மணி எவ்வளவு பிரதர், கண்மணி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஈக்குவலா கார்த்திகேயன் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க குரலையே பாருங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஆக்சுவலா ஸ்கெலிட்டன் வச்சு அந்த எலும்பு கூட வச்சு அது ஆம்பளை எலும்பு கூட பொம்பளை எலும்பு கூடான்னு பாக்குறது வந்து ஹிப் போனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அதுல மட்டும் தான் வந்து அந்த ஷேப்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருமே தவிர ரிப்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருக்கும். அந்த எலும்பு ஸ்ட்ரக்சர் வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ரிப்ஸும் ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருக்கும், அதுல டிஃபரன்ஸே கிடையாது. அதனால ஆதாம் கிட்ட இருந்து எடுத்த ரிப் ஒன்று இருக்கனால ஜென்ஸுக்கு எல்லாருக்கும் கம்மின்னு கிடையாது. ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ரிப் கவுண்ட் வந்து சேமா தான் இருக்கிறது. ஏன்னா அடிப்படையில நமக்கு இப்ப இந்த ஸ்டடி மூலமா புரியுது என்னன்னா அது வந்து டிஎன்ஏ தான், டெஃபினட்டா டிஎன்ஏ தான் வந்து வளைஞ்சிருக்கிறது, சைட்ல கர்வ்ல இருக்கிறதுன்றது. வேற ஏதாவது இருக்கா இல்ல நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாமா? போலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா
ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம், ரத்தத்துல இருக்கு அப்படின்றதுக்கு பார்த்தோம். அதனாலதான் ரத்தம் வந்து பரிகாரமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இயேசுவும் தன்னுடைய ஆத்மாவாகிய ரத்தத்தை மரணத்துல ஊற்றி நம்மளை மீட்கிறாருன்றது பார்த்தோம். மீட்பு அது நம்மள மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாத்தையும், வானத்துல இருக்கிறது, பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் தேவனோட ஒப்புரவாக்குறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஆத்மா. அது ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தத்தின் மூலமாக சிலுவையில சிந்தி அந்த ஆத்மா மரணத்துல ஊற்றி அதன் மூலமாக எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்குமே கூட ரத்த உறவுன்றது கிடையாது. அந்த விலா எலும்புன்றதும் வந்து அந்த போன் கிடையாது. அது வந்து டிஎன்ஏன்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டையும் பார்த்தோம். அது போக எல்லாருடைய ஆத்மாவும் இண்டிவிஜுவலா தனித்தனியா இருக்கு. அதனால ரத்தம் கலக்கிறது இல்லைன்றத பார்த்துட்டு இப்ப தெளிவா வந்து ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்துல இருக்கு. அப்ப இதுல 3 பாயிண்ட் நம்ம ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது மாம்சம்ன்றது வந்து மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த மாம்சம் சாலிடான ஸ்டேட்ல இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஜீவன் இருக்கு. அப்ப அது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கு இல்லையா? நம்மளுடைய உயிர் எதுல இருக்குன்னா நம்மளுடைய சுவாசம், ஜீவன். ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதினார் இல்லையா? அந்த ஜீவன்ல, அந்த சுவாசத்துல ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. அது வந்து கேஸ் ஃபார்ம்ல இருக்குது. நம்ம சுவாசிக்கிறோம், காற்று வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆத்மா, உருவாக்கப்பட்ட ஆத்மா எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கு. அப்போ உயிர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் வந்து நம்ம சுவாசிக்கும் சுவாசத்துல இருக்கு. நமக்கு உயிர், அந்த உயிர் நின்றுச்சு அப்படின்னா அந்த பிரெத், அந்த லைஃப், உயிர் வந்து ஸ்பிரிட்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம். அந்த பிரெத் இது வந்து தேவன்கிட்ட திரும்ப போயிருது மரணத்துல. அதே மாதிரி மாம்சமானது, சாலிடானது மண்ணுக்கு போயிருது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆத்மா எப்போ எக்ஸிஸ்டா இருக்கும்னா ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது. இப்ப ஒரு மனுஷர் இறந்துட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 2 விஷயம் செக் பண்ணுவாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஒண்ணு, மூக்கு கிட்ட கை வச்சு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட், அதாவது அந்த பிரீத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரீத் இல்லைனாலே அங்க லைஃப் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா 2 இடத்துலதான் உயிர் தெரியும். ஒண்ணு பிரெத்ல பார்ப்பாங்க, அடுத்தது பல்ஸ், கையில நாடி இருக்கான்னு பார்ப்பாங்க. நாடின்றது என்ன? ரத்த துடிப்பு, ரத்த ஓட்டம். அந்த ரத்த ஓட்டத்துல ரத்தம் ஓடுது, பல்ஸ் இருக்கு அப்படின்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆத்மாவும் போயிருச்சா உயிரும் போயிருச்சான்றதுக்கு 2 தான் கன்ஃபர்மேஷன். ஏன்னா அது 2 போயிருச்சுன்னா மிச்சம் இருக்கிறது மண், அப்படியே மண்ணோட தான் இருக்க போறது. ஸோ இது 2ம் வந்து மரணத்துல செக் பண்ணக்கூடியது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி. ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து ஆத்மா எங்க இருக்குன்றத தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு மேல ஆத்மானா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆத்மா எங்க இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஆத்மானா என்ன அப்படின்றத ஸ்டெப் ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ வேதாகமத்தின்படி ஆத்மானா என்ன? ஏன்னா இப்ப நிறைய ஆத்மான்றதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் வந்தாச்சு. ஆத்மா அழியதுல ஆத்மானா என்னது, ஆவி, ஆத்மா ஒன்னே, வேற வேற நிறைய இருக்கு. ஸோ வேதத்தின்படி ஆத்மானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதம் எழுதப்பட்ட பாஷை வந்து முதல் மனிதன் ஜீவா ஆத்மாவானான் அப்படின்னு சொல்லக்கூடியது எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த வார்த்தைகள் இருந்து நம்ம எடுத்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம்னா அது என்ன அர்த்தம்னு ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ அப்ப எபிரேய வார்த்தையில ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலேயே கூட ஃபர்ஸ்டே அந்த மாம்சத்தின் ஆத்மா ரத்தத்தில் இருக்குன்றது மொழிபெயர்த்துக்கணும்னு பார்க்கும்போதே அதுக்கான வார்த்தை வந்து நெஃபஷ் அப்படின்ற வார்த்தைன்னு பார்த்தோம். நெஃபஷ்ன்ற வார்த்தை வந்து எபிரேய சொல், ஆத்மாவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை நெஃபஷ்ன்றது. அப்ப அந்த வார்த்தைக்கு என்னெல்லாம் பொருள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த ஹீப்ரூ கன்கார்டன்ஸ் எடுத்து அந்த வேர்ட் ஸ்டடியினுடைய மீனிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெஃபஷ்ன்ற வார்த்தைக்கு ஒண்ணு ஆத்மா, இல்லைன்னா சுவாசிப்பது, எது உயிரோடு இருக்கோ, சுவாசிக்கிட்டு இருக்கோ, பிரீத் எதுல இருக்கோ அதுல ஆத்மா இருக்கு. அதே மாதிரி சுவாசிக்கும் பொருள். அதே மாதிரி செல்ஃப், ஒரு சுயம் சொல்றோம் இல்லையா, செல்ஃப், அந்த சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் அப்படின்னு சொல்றது ஆத்மாவுக்கு சொல்லப்படுற இன்னொரு பேரா இருக்கு. அதே மாதிரி உயிரினம், ஒரு கிரீச்சர், ஒரு உயிருள்ள ஒரு பொருள் இருக்கு, அதுக்கும் ஆத்மான்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆத்மானா எபிரேய மொழியில அந்த நெஃபஷ்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி உயிருள்ள நபர், லிவிங் சோல், அந்த மாதிரி இல்ல லிவிங் பீயிங்னு சொல்றதுக்கும் வந்து ஆத்மான்ற வார்த்தை இருக்கு, நெஃபஷ்ன்ற வார்த்தை. அது போக நெஃபஷ்ன்ற வார்த்தைக்கு வேற என்னெல்லாம் அர்த்தம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பசி, நம்மளுடைய மனம், சிந்தனை இருக்கு இல்லையா, மனம், அது, ஆசை, சித்தம் இல்ல விருப்பம், இது, அப்புறம் நம்மளுடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய குணாதிசயங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உபயோகப்படுத்தப்படுற ஒரு வார்த்தையா இருக்கு அந்த நெஃபஷ் அப்படின்ற வார்த்தை. அந்த நெஃபஷ்ன்ற வார்த்தையை தான் நம்ம சோல்னு மொழிபெயர்த்திருக்கோம். அதனுடைய முக்கியமான முதல் பொருள் சோல், ஆத்மா அப்படின்றத
சொல்லுது. அப்ப இந்த ஆத்மால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா நம்மளுடைய மனம் அதுல இருக்கு, உணர்வு, ரெண்டாவது நம்மளுடைய விருப்பம், இங்கிலீஷ்ல வந்து மைண்டு, எமோஷன், நம்மளுடைய வில், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லுது. இதுக்கு நம்ம நிறைய வசனங்கள் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்றத பாக்குறோம். ஸோ இப்போ ஆத்மானா என்ன அப்படின்னா, அதுல வந்து எமோஷன் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, தாட் சிந்தனைகள் இருக்கு, ஆக்ஷன்ஸ் நம்ம செய்யற கிரியைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமா வரக்கூடியதுதான் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அல்டிமேட்டா ஆத்மானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மா தான் வந்து ஒரு உண்மையான நபர், ஒரு ரியல் பீயிங். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா அந்த நான் யாரு அப்படின்னு போது அது வந்து ஆத்மா தான். வெளியே இருக்கிறது இந்த மாம்சம் இருக்கு. அப்ப அந்த உண்மையான உள்ள இருக்கிற ரியல் பீயிங் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆத்மாக்கு வந்து முதல்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, இங்க எமோஷன் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, அதுக்கு தாட்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு சில வசனங்கள் எடுத்து பார்ப்போம். ஆத்மாக்கு உணர்வுகள் உண்டு. அப்ப ஆத்மாக்கு உணர்வுகள் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சில வசனங்கள் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்மாக்கு துன்பம் உண்டு. ஆத்மா துன்பப்படுது. ஸோ ஆத்மா எப்படி துன்பப்படுது? ஏன்னா இப்ப ஆத்மான்றது வந்து என்னன்றது முதல் புரிஞ்சுக்கிட்டோம், எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து வந்து ஆத்மாக்கு என்னெல்லாம் சேர்ந்தா அது ஆத்மா அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்ட்டு ஒரு ரஃப்பான ஐடியா கிரியேட் பண்ணிட்டு வரும். ஸோ அப்ப இதுல வந்து ஆத்மா துன்பப்படும். அப்ப அந்த துன்பம்ன்றது ஒரு ஃபீலிங்ஸ். அப்ப அந்த ஃபீலிங்ஸ் ஆத்மாக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 26:38 வசனம். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து நிறைய வசனங்கள் ஒவ்வொரு இதுக்கும் இருக்கு. ஒவ்வொரு வசனம் உதாரணத்துக்கு எடுத்திருக்கு. எதுக்குன்னா அந்த பாயிண்ட் புரியதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு ஸ்டடி பண்ணும்போது கூட நமக்கு அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆத்மா துன்பப்படுறது இருக்கு, ஆத்மாக்கு துன்பம் உண்டு அப்படின்றதுக்காக படிக்கிறோம். மத்தேயு 26:38 யாரா படிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. போதும். இங்க சொல்லும் போது சொல்லும் போது என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது. அப்ப ஆத்மா இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம இப்ப மரணத்தை வரைக்கும் பாக்குறோம், பட் ஆனா இந்த துக்கத்தை மட்டும் பாக்குறோம். ஆனா இங்க வந்து என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான, அப்ப ஆத்மா மறிக்கக்கூடியதற்கு ஏதுவான வாய்ப்பா இருக்கக்கூடிய ஒரு துக்கம் கொண்டாடுது. அப்ப இங்க ரெண்டு விஷயமே வந்தது. ஆத்மா மறிக்கக்கூடும், ரெண்டாவது ஆத்மா துக்கமும் படுறது. அந்த மறைக்கிறதுக்கான துக்கத்தை பட்டுக்கிட்டு இருக்கு ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கு துக்கம் உண்டு அப்படின்றது தெளிவா தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை சொல்ற வசனத்துல இருந்து நம்ம பார்ப்போம். ரெண்டாவது ஆத்மா வியாகுலப்படுது, அதாவது ஏங்குது, வியாகுலப்படுது. சங்கீதம் 6வது சங்கீதம் 3வது வசனம். என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காதிருப்பீர். இப்ப இது எல்லாமே வந்து நம்ம எதுக்கு பாக்குறோம்னா, ஆத்மாக்கு என்னெல்லாம் எமோஷன்ஸ் இருக்கு, இல்ல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆத்மாலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம சிந்திக்கக்கூடியது, நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய, எமோஷன் ஆகக்கூடியதெல்லாம் வந்து ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம்னா, அந்த எனக்குன்றது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய ஆத்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் இங்க என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, வேதனைப்படுறது, வியாகுலப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆத்மாவுக்கு உண்டு. அதே மாதிரி ஆத்மா நேசிக்கவும் செய்யுது. அந்த ஒரு அன்பு வருது, ஒரு நேசிக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஆத்மாவுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு. உன்னத பாட்டுல 3வது அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஓகே. இப்ப இதுல வந்து ஆத்ம நேசரை இருக்கு இல்லையா, அதுல வந்து மை சோல் லவ்வத், அதாவது என்னுடைய ஆத்மா நேசிக்கிற வரை, அதுதான் வந்து என் ஆத்ம நேசரை அப்படின்ற வார்த்தை வருது. என் ஆத்மா நேசிக்கிறவரை கண்டேன் அப்படின்றது. அப்ப அந்த நேசம் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஏன்னா இப்ப நேசம்ன்றது ஒரு ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் எங்க இருந்து வரக்கூடியதுன்னா ஆத்மால இருந்து தான் அந்த நேசம்ன்றது கிளம்பி வருது. அப்போ ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா, இந்த மண்ணான மாம்சத்தோட சம்பந்தப்படலை. இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வசனங்கள் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா இதுல வந்து என் ஆத்ம நேசரை அப்படின்னும் போது என் ஆத்மா யாரை நேசிக்கிறதோ அவரை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்துல வருது. அப்ப ஆத்மா நேசிக்கிறதுக்கும்
வாய்ப்பா இருக்கு. அதே மாதிரி ஆத்மாவுக்கு வெறுப்பும் உண்டு. ஆத்மா வெறுக்கக்கூடியதா இருக்கு, வெறுப்பு வரும் ஆத்மாவுக்கு. லேவியராகவும் 26வது அதிகாரம் 15வது வசனம். என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ம். ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்கள் ஆகில். ஓகே, இதுல ஆத்மா என் நியாயங்களை ஆரோசித்துனா வெறுத்து, ஆக்சுவலா அது சலிச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறுப்பா இருக்கிறது வந்து ஆரோசித்து, சலிப்போட சேர்ந்த வெறுப்பு இது ஆரோசித்துன்றது வந்து. சோ அப்ப ஆத்மாவுக்கு வந்து ஒரு சலிப்பும் வருது, ஒரு வெறுப்பும் வருது ஆத்மாவுக்கு. அப்போ இதுல ஒரே விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மா வந்து எப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது, அப்ப இந்த எங்கெல்லாம் ஃபீலிங்ஸ் சம்பந்தப்பட்டு வருதோ, எங்கெல்லாம் அந்த உணர்வோட சம்பந்தப்பட்டு வருதோ, உணர்வு இருக்கோ, அதெல்லாம் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு வரும். அடுத்தது ஆத்மா துயரப்படுகிறது. ஆத்மா துயரப்படுகிறதுக்கு லேவியராகவும் 26லயே அடுத்த வசனம் 16வது வசனம். நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். ஓகே, இங்க வந்து இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து ஹார்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பயன்படுத்திட்டு இருக்கு. ஆனா இங்க எபிரேய மொழியில எடுத்து பார்க்கும்போது இங்க பயன்படுத்த வார்த்தை வந்து நெஃபஷ் அப்படின்ற வார்த்தை. அப்ப நெஃபஷ்னா வந்து அது ஆத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்ப அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பெயரை எப்படி அங்க வந்து உயிர்னு போட்டிருக்காங்க, ஆத்மா வந்து ஆத்மான்ற வார்த்தைக்கு உயிர்னு எப்படி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி இங்க இருதயத்தை அப்படின்ற மாதிரி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன்ல இருதயம் ஹார்ட்ன்னு இருக்கே தவிர அதனுடைய மூல பாஷையாக எபிரேயத்துல வந்து அங்க உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை நெஃபஷ் அப்படின்ற வார்த்தை. நெஃபஷ்ன்றது வந்து ஆத்மாவை குறிக்கும். அப்ப இந்த வசனம் வந்து ஆத்மாவை துன்பப்படுத்துகிறதற்கும் அப்படின்றதுதான் சரியான மொழிபெயர்ப்பா இருக்கு. ஆனா இருதயம்னு சொன்னாலும் அது வந்து நம்ம லிட்டரலா இந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய அந்த பம்ப் பண்ற ஹார்ட் அதை சொல்ல. எங்கெல்லாம் பைபிள்ல வந்து மனம்னு சில இடத்துல சொல்லியிருக்கு, இருதயம்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே வந்து ஆத்மாவுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு இணை சொல்லதான் நம்ம பாக்குறோம். இங்கேயும் வந்து ஆக்சுவலா மூல பாஷையில எழுதப்பட்ட வார்த்தை வந்து ஆத்மான்ற வார்த்தை தான். ஆனா மொழிபெயர்ப்பாளர் அந்த இருதயத்தைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது ஆத்மா வாடி போகிறது. என்னாகும் 11வது அதிகாரத்துல 6வது வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆமா, இப்ப வேற எதுவுமே இல்ல சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களுடைய உள்ளம் வாடி போயிடுச்சுன்னு இருக்கு. அப்ப உள்ளம்னும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஓகே நம்ம உள்ளத்துல துக்கம் வந்துருச்சு, வாடி போயிடுச்சுன்னு. அந்த உள்ளம்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் மறுபடியும் அதே நெஃபஷ்ன்ற வார்த்தை ஆத்மான்னு பயன்படுத்தப்படுற வார்த்தை. இங்கிலீஷ்ல வந்து இங்க வந்து சோல்னே போட்டிருக்காங்க, பட் நவ் அவர் சோல் இஸ் ட்ரைட் அவே. அப்ப இங்க இங்கிலீஷ்ல வந்து சோல்னு போட்டுட்டாங்க, தமிழ்ல வந்து ஆத்மான்னு போடுறதுக்கு பதிலா உள்ளம்னு போட்டிருக்காங்க. அப்போ இருதயம்னு சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கட்டும், இல்ல உள்ளம்னு சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கட்டும், இதெல்லாம் ஆத்மாவுக்கு ஒரு இணைச்சொல்லா பயன்படுத்தியிருக்காங்க மொழிபெயர்ப்பாளர்கள். அப்ப இங்க ஆத்மா வாடி போகிறது அப்படின்னும் போது எப்படி வாடுது, அவங்களுக்கு வந்து மன்னாவை தவிர வேற எதுவும் சாப்பிடறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாடி போகுது. அப்ப வாடி போகுதுன்னா என்ன, சோர்வடைகிறது. ஸோ அப்போ அந்த சோர்வடையும் போது, சலிப்பு தட்டும் போது, இப்ப யோசித்து பார்த்தோம்னா இந்த மன்னான்றது வந்து சாப்பிட்ற பொருள், மன்னாவை தவிர கண்களுக்கு முன்னாக வேற எதுவுமே தெரியல அப்படின்ட்டு. அப்ப சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிசிக்கலான தேவை, பசிக்கு ருசிக்கு எல்லாம் சாப்பிடுறது வந்து எல்லாமே பிசிக்கலா யோசிக்கிறோம். ஆனா அங்கேயும் வந்து எது வாடி போகுதுன்னு பார்த்தா ஆத்மா. புரியுதா உங்களுக்கு? இப்ப பிசிக்கலா வரக்கூடிய பொருள், இப்போ எனக்கெல்லாம் வந்து எனக்கு பிரதர் லூயிக்கெல்லாம் வந்து பிரியாணியை காமிச்சா வந்து ஆத்மா மகிழ்ந்துரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது பிரியாணி ஃபுட்டா இருக்கு, சாப்பிடுறோம், வெறும் சரீரத்துக்கு தான் வருது அப்படின்னும் போது
ஆனா அந்த ஒரு மகிழ்ச்சியோ இல்ல ஒரு துக்கமோ எல்லாமே வந்து எதோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா அது வந்து ஆத்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்ப பிசிக்கலா ஒரு பொருள் சாப்பிடும்போது கூட அதனுடைய சந்தோஷம் எங்க வருது, இல்ல அதனுடைய கிடைக்கலன்னும் போது அதனுடைய வருத்தம் எங்க வருதுன்னா ஆத்மால தான் அது வந்து வெளிக்காட்டப்படுது. ஆத்மாக்கு தான் அந்த வருத்தங்கள் வர்றது. அதே மாதிரி ஆத்மா வந்து இஷ்டப்படுது, இன்னொன்னு இச்சிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இஷ்டப்படுது, அந்த மாதிரி விருப்பப்படுறது அதுன்ட்டுன்னு. ஸோ அந்த விருப்பமும் வந்து ஆத்மாவுக்கு உண்டு. உபாகமம் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் நீ உன் வாசல்களில் எங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம். சோ உனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மிருக ஜீவன் எல்லாம் புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லும் போது உன் இஷ்டப்படியே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆனாலும் நீ உன் வாசல் எல்லாம் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம்னு. அதுல உன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வார்த்தையும் வந்து நெஃபஷ்ன்ற வார்த்தை. ஆங்கிலத்துல வந்து சோல்னே போட்டிருக்கு. ஸோ ஆங்கிலத்துல வந்து வாட்ஸ் எவர் தை சோல் லஸ்டத் ஆஃப்டர், ஆத்மா எதெல்லாம் இச்சிக்குதோ அதெல்லாம் நீ சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப அங்க சோல்ன்ற வார்த்தைக்கு இங்க மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க தமிழ்லன்னா உன்னுடைய அப்படின்றது வந்து எதை சொல்றதுன்னா ஆத்மா. உன்னுடைய ஆத்மான்றதுக்கு தான் வந்து உன் அப்படின்றது மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா ஆத்மா இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாப்பிடக்கூடிய பொருள்ல வரக்கூடிய அந்த இஷ்டமா இருக்கட்டும், இல்ல வெறும் மண்ணாவை பார்த்து வெறுப்பாகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிசிக்கலா சாப்பிட்ற பொருள் வந்து எதை டைரக்டா அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த சந்தோஷமா இருக்கட்டும், அது துக்கமா இருக்கட்டும், அது ரெண்டுமே ஆத்மாவை தான் அஃபெக்ட் பண்ணுது. உன்னுடைய ஆத்மா எதை இஷ்டப்படுதோ அதெல்லாம் சாப்பிடுன்றதுதான் வந்து இந்த உபாகம் 12-15 அர்த்தம். உன் அப்படின்ற வார்த்தை வந்து ஆத்மான்ற வார்த்தைக்கான மொழிபெயர்ப்புல தான் நமக்கு ஈஸியா புரியறதுக்காக ஒன்னு இஷ்டப்படியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்ம இஷ்டப்படியே அப்படின்னா நமக்கு புரியாது கஷ்டமா இருக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இப்படியே படிச்சு பழகிட்டனால. ஆனா இங்கிலீஷ்ல வந்து வாட்ஸ் எவர் தை சோல் லஸ்டட், உன்னுடைய ஆத்மா எதெல்லாம் இச்சிக்கிறதோ அதெல்லாம் நீ அடிச்சு புசிக்கலான்ற மாதிரி இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. தமிழ்ல மட்டும் உன் இஷ்டப்படியே அப்படின்ற வார்த்தைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆத்மாவுக்கு விருப்பம் உண்டு. ஸோ விருப்பம் எப்படி இருக்கு, இதெல்லாம் எதுக்காக பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ஒண்ணு ஆத்மான்ற வார்த்தை தமிழ்ல எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்ற ஒரு இது தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது அந்த எமோஷன், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டதே தவிர சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 2 வசனம் படிச்சிடலாம். இப்ப ஆத்மாவுக்கு விருப்பம் உண்டு அப்படின்றதுக்கு 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படியே எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டில் பலவந்தமாய் எடுத்து கொள்வேன் என்பான். ஓகே, இங்க சொல்லும் போது பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. இங்க மன விருப்பம்ன்றதுல மனதுன்னு இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆத்மாவை வந்து வேற எப்படிலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனுடைய அர்த்தம்லாம் என்னன்னு பார்த்தோம்னா மனம் அப்படின்றத பார்த்தோம், சுயம்னு பார்த்தோம். ஸோ அதுல மனம்ன்றது வந்து உன்னுடைய மனசு. ஸோ அந்த மனதின் விருப்பத்தின்படியே அப்படின்னு சொல்லப்படுற இந்த மனதுன்ற வார்த்தையும் வந்து ஆத்மான்ற அதே நெஃபஷ்ன்ற வார்த்தை தான். அப்ப உன்னுடைய ஆத்ம விருப்பத்தின் படியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது. அப்ப ஆத்மாவுக்கு விரும்புகிற தன்மை இருக்கு, ஆத்மாவுக்கு வெறுப்பு வருது, ஆத்மா கஷ்டப்படுது, வியாகுலப்படுது, ஆத்மா இஷ்டப்படுது. ஸோ இப்படி நிறைய காரியங்கள் பார்த்துக்கிட்டு வரும். கடைசியா வந்து அந்த ஃபீலிங்ஸ் பத்தி படிக்கும்போது ஆத்மாவின் கசப்பு, ஆத்மாவுக்கு வந்து ஒரு கசப்பு இருக்கு. ஸோ அது படிச்சிடலாம். 1 சாமுவேல்ல 1 அதிகாரத்துல 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அப்போ இங்க வந்து மனம் கசந்து அழுதுன்னு இருக்கு இல்லையா,
மிகவும் அழுது. அப்ப அந்த மனம் கசந்து, ரிப்பன்ட்டுக்கு மனம் கசந்து அழணும், மனம் கசந்துன்றாங்களே, அந்த மனம் அப்படின்றது வந்து ஆத்மான்ற அதே வார்த்தை. இங்கிலீஷ்ல வந்து இந்த பிட்டர்னஸ் ஆஃப் சோல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த மனம் அப்படின்ற வார்த்தை வர்ற இடம்லாம் எல்லா இடத்துலயும் இல்ல, ஒரு சில இடத்துல வந்து வேற வார்த்தை இருக்கலாம். ஆனா பொதுவா அந்த ஆத்மான்ற வார்த்தைக்கு, நெஃபெஷ்ன்ற வார்த்தைக்கு வந்து இருதயம்னு மொழிபெயர்க்கலாம், மனம்னு மொழிபெயர்க்கலாம். செல்ஃபா சொல்லும் போது உன் அப்படின்ற வார்த்தைகள்ல வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஆத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. இங்க ஆத்மா கசந்து மிகவும் அழுது. அப்ப ஆத்மா கசந்து அழுதுன்னா அந்த துக்கம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது ஆத்மாவுக்கு இருக்குன்னு பாக்குறோம். ஸோ இப்ப ஆத்மாவுக்கு ஃபீலிங்ஸ் உண்டு அப்படின்றது ஓரளவு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதமான ஃபீலிங்ஸும், வெறுப்பு, வெறுப்பு, கசப்பு, பயம், துக்கம் எல்லாமே பார்த்திருக்கோம் நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்தது ஆத்மா வசனத்தின்படி மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஓகே, இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் சங்கீதம் 44:25. எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்த்தி இருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டு வசனத்திலயும் பார்த்தோம்னா என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு இடத்துல வருது. இன்னொரு இடத்துல எங்கள் ஆத்மா புழுதி மட்டும், அதாவது மண்ணோடு தாழ்ந்திருக்கிறது, தரையோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ரெண்டுத்துல தான் நமக்கு தெரியுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்மா எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? மண்ணோடு. இல்ல, முன்னாடி நம்ம பார்த்தது ஆத்மாவுக்கு உணர்வுகள் உண்டு. அதாவது எல்லா விதமான ஃபீலிங்ஸும் எங்க இருந்து வருதுன்னா ஆத்மால இருந்தா ஃபீலிங்ஸ் வருது. எனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா அது வந்து இந்த மண்ல இருந்து வரல, மண்ணாகி என்னுடைய சரீரத்துல இருந்து வரல, என்னுடைய ஆத்மா தான் சந்தோஷப்படுது. எது பிரியாணி கிடைச்சாலும் என் ஆத்மா சந்தோஷப்படுது, வெறும் மண்ணாவை பார்த்துட்டு இருக்கும்போது துக்கப்படுது. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து என்னுடைய விருப்பு வெறுப்பு, இல்ல எனக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, ரொம்ப துக்கம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு அழுகையா வர்ற மாதிரி இருக்கு, இல்ல நான் சோகமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எதா இருந்தாலும் அந்த ஒரு எமோஷன், அந்த ஃபீலிங்ஸ் வர்றது வந்து ஆத்மாவோட இருக்கிறது. ஆத்மாவோட காரியம் தான் அந்த ஃபீலிங்ஸ்ன்றது, ஆத்மாவோட சம்மந்தப்பட்டது. ஆனா இப்ப நம்ம படிச்ச வசனம், இந்த ரெண்டு வசனத்தின்படி ஆத்மா எதோடு சம்பந்தப்பட்டிருக்கு? இப்ப ஃபீலிங்ஸ் வந்து ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் உணர்வுகள், அந்த உணர்வுகள் எல்லாமே ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப ஆத்மா எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? அடுத்த பாயிண்ட் இது. ஃபர்ஸ்ட் வந்து உணர்வு ஆத்மாவோட. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து உணர்வு ஆத்மாவோட இருக்குன்னு பார்த்தோம். இப்ப ஆத்மா மண்ணோடு இருக்கு, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குன்னு ரெண்டு வசனமும் பாக்குறோம். இப்ப மண்ல இருந்து வந்தது எது? நம்மளுடைய சரீரம். அப்ப ஆத்மா என்பது எதோட ஒட்டி கொண்டிருக்கிறது? மண்ணோடு போது சரீரத்தோடு ஒட்டி கொண்டிருக்கு இந்த ஆத்மா. அதனாலதான் வந்து நான் சாப்பிடுற பிரியாணி என் நாக்குல பட்டா அது மாம்சத்துலதான் படுது, ஆனா திருப்தி எங்க ஆகுது? என்னுடைய ஆத்மால திருப்தி ஆகுது. மண்ணாவை புசிக்கும் போதும் பார்க்கும் போதும் என் கண்ணு மாம்சம் பாக்குது, வெறுப்பா இருக்கு, அந்த வெறுப்பு ஆத்மாக்கு வருது, பாக்குறது கண்ணு. சாப்பிடும் போது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா என்னுடைய நாக்கு தான் ருசி பார்க்குது, ஆனா அந்த பிடிக்காத ஃபீலிங்ஸ் எதுல வருது? ஆத்மால வருது. அப்ப ஏன் இந்த சரீரமும் ஆத்மாவும் இவ்வளவு ஒன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆத்மாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஆத்மா மண்ணாகிய சரீரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து ரெண்டையும் பிரிக்க முடியாம நமக்கு அந்த பிரியாணி வாசனை வந்த உடனே அது மூக்குல தான் போகுது. நாசில சுவாசிக்கிறோம், மூக்குல வருது வாசனை, கண்ணுல பாக்குறோம், அழகா இருக்கு, வாயில வச்சோடனே நாக்கு ருசிக்குது, ஆனா சந்தோஷம் ஆத்மாக்கு வருது. சோ தெரியல, எனக்கும் பிரதருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ன்றனால பிரியாணி உதாரணம் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை அனுபவிச்சிருக்கனால அதுல இருந்து என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு இருக்கேன். அனேமா பிரதர் மெசேஜ் எடுத்தாலும் இதேதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், பிரியாணி தான் உதாரணமா. ஓகே, அவரு மியூட்ல போட்டு வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருப்பாங்க. ஓகே 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 நெட் கனெக்ஷன். ஓகே ஓகே. சோ இப்ப நம்ம இன்னைக்கு தெளிவா பார்த்தது என்னன்னா, ஆத்மா எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ரத்தத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஆத்மா உணர்வுகள் எல்லாம் எதோட ஒட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எந்த ஒரு உணர்வா இருந்தாலும் அது ஆத்மாவோட ஒட்டி இருக்கு.
ஆனா அந்த உணர்வுகளை வெளிக்காட்டும் போது அது மாம்சத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஆத்மா எதோட ஒட்டிருக்குன்னா மாம்சத்தோட ஒட்டிருக்கு, சரீரத்தோட. எப்படி சரீரத்தோட ஒட்டிருக்குன்னா மண்ணானது, மண்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது ஆத்மா. அப்ப அது எல்லாமே வந்து மண்ணோட சரீரத்தோட சம்பந்தப்பட்டது, ஒட்டி கொண்டிருக்கிறது ஆத்மா. இது எதுக்காக இப்ப இவ்வளவு இந்த ஒரு 2 வசனத்தை எம்பசைஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, பின்னாடி நம்ம மரணத்தை குறித்து படிக்கும் போது சரீரம் மரிக்கும் போது ஆத்மா என்ன ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஏன்னா ஆத்மா எதோட ஒட்டிக்கிட்டு இருக்கு? மண்ணோட ஒட்டிக்கொண்டு இருக்கு. அப்ப ஆத்மா இந்த சரீரம் மரிக்கும் போது ஆத்மா என்ன ஆகுதுன்ற அடுத்த கேள்வி. அது நம்ம மரணம் இந்த காரியத்தை படிக்கும் போது படிப்போம். அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்கு அப்படின் போது அந்த உணர்வுகள்லாம் எதோட ஒட்டிருக்குன்னா ஆத்மாவோட ஒட்டிருக்கு. அப்ப அதனாலதான் என்ன சொல்றோம், மரித்த பிறகு நமக்கு உணர்வு தெரியாது. ஏன்னா ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது மரித்த பிறகு. பக்கத்துல உயிரோட இருக்கவங்க மட்டும்தான் அவ்வளவு ஃபீலிங்ஸை காட்ட முடியுமே தவிர மரித்து படுத்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது. ஏன்னா ஃபீலிங்ஸ் மொத்தம் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? சரீரத்தோட சம்பந்தப்படல, ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆத்மா எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? மண்ணோடு, அதாவது சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இன்னைக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்து முடிச்சிடலாம். இன்னும் ஒரு இதோட இந்த இது முடிச்சுக்கலாம். சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரத்தத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம் ஆத்மா. அடுத்து ஆத்மாக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த ஃபீலிங்ஸ் ஆத்மாவோட ஒட்டி இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த ஆத்மா மண்ணோட ஒட்டி இருக்குன்னு பார்த்துட்டோம். சரீரமாகிய மண்ணோடு ஒட்டி இருக்கு. இப்போ இந்த ஆத்மா தான் ஆக்சுவலா அந்த உண்மையான நபர். அந்த ஜீவ ஆத்மா ஆனான் இருக்கு இல்லையா? மண்ணுல உண்டாக்கி ஜீவ ஆத்மா ஆனான். அப்ப அந்த மண்ணா இருந்த வரைக்கும் அது நடக்கல, வைக்கல, எதுவும் செய்யல. ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே அந்த மண்ணாகிய மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்ப அந்த ஜீவ ஆத்மா ஆனான்றதுதான் வந்து அந்த ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஆக்சுவல் பர்சன், அந்த உண்மையான நபர். அதனாலதான் இந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாமே வந்து ஆத்மாவோட இருக்கு. அந்த ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் வந்து உண்மையான நபர் அப்படின்றதுக்காக சில வசனங்கள் பார்க்கலாம். ஒரு 5-6 வசனங்கள் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ ஆத்மா தான் உண்மையான நபர் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆதியாகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். ஓகே, இப்ப இதுல வந்து அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த நபரை சொல்லுது. தனியா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்ம ஆவி ஆத்மா அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அர்த்தத்துல இங்க பைபிள்ல சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எகிப்துக்கு போகும்போது இத்தனை ஆத்மாக்கள் உள்ளே போனார்கள், இத்தனை சோல்ஸ் வெண்ட் இன்சைடு இருக்கும். இந்த ஆத்மா அறுப்புண்டு போவான் இருக்கு. சோ அப்ப அது எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாம, ஏன்னா நமக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த மாம்சம் நம்ம பாக்குறோம், ஆத்மான்றது ஏதோ ஸ்பெஷல், இந்த இதுக்கு உள்ள சரீரத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அது எங்க இருக்குன்னே தெரியாது, அது மைண்டா இருக்கலாம், சிந்தனையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆத்மா என்னது அப்படின்றதே டிஃபைன் பண்ண முடியாம இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல வந்து அந்த ஆத்மான்றதுதான் வந்து ரியல் பீயிங்கா, உண்மையான நபரா சொல்லுது. வெளியே இருக்க மாம்சத்தை சொல்லும் போது கூட அந்த ஆத்மான்ற பேர்லதான் அவங்கள குறிப்பிடுறாங்களே தவிர. அப்ப இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. இது உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு எடுத்திருக்கேன், ஏன்னா வெறும் வசனமா நிறைய வேணும்ட்டு நம்ம எடுத்து அந்த ரீட் பண்ணோம் அப்படின்னாலே எங்கெல்லாம் வருதோ இந்த ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கிலீஷ் பைபிள்ல சோல்னு வரும். நம்ம வேற ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த இதை எடுத்தோம்னா நிறைய வசனங்கள் ஒரு ஆளை குறிக்கிறதுக்கு ஆத்மான்னு தான் வருது. இப்ப இங்க வந்து இந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்றார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல இல்லாதபடி யாரெல்லாம் விருத்த சேதன உடன்படிக்கையை செய்யலையோ அவங்கெல்லாம் இஸ்ரவேலோட சேர்ந்தவர்கள் இல்லை, அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரவேலோட சேரல அப்படின்னு சொல்லும் போது அத நபரை சொல்லும் போது ஆத்மான்ற பேரை குறிப்பிடுது பைபிள். அப்ப ஆத்மான்றது வந்து ஒரு உண்மையான நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆள் நபர், உண்மையான நபர் யாரோ அதை தான் வந்து வேதம் ஆத்மான்னு சொல்லுது. ரெண்டாவது, ஆத்மா உயிருள்ளதா இருக்கு. ஆத்மா நம்ம இப்ப சுவாசிக்கிறோம் வைக்கிறோம்னா நம்ம நடக்கிறோம் வைக்கிறோம் எல்லாம் செய்யறோம். அப்ப அந்த ஆத்மா வந்து
இந்த இதை வந்து நம்ம மரணத்தை குறித்து படிக்கும் போது இன்னும் டீட்டெயிலா படிப்போம். ஏன்னா இதை புசிக்கும், இந்த கனியை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னதுல இருந்து நிறைய தப்பான டீச்சிங் எல்லாம் வந்திருக்கு. நம்ம அந்த காரியத்தை படிக்கும் போது இதை இன்னும் புரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு வந்து சாகவே சாவாய்ன்னு சொன்னது வந்து கரெக்டான மொழிபெயர்ப்பு வந்து நீ மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய் அப்படின்றதுதான். அப்போ அந்த ஒரு டைம் பீரியட் இருக்கு. அப்ப டெத்ன்றது என்னன்னு படிக்கும் போது இது இன்னும் கிளியரா புரியும். இப்போதைக்கு வந்து ஆத்மா பிழைத்திருக்கிறது அப்படின்றதுக்கு சங்கீதம் 119 175வது சங்கீதம். என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுதுன்னு இருக்கு. இப்ப இன்னொரு வசனம் இருக்கு, மரித்தவர்கள் தேவனை துதியார்கள். அப்போ மரித்தவர்கள்னு ஒரு ஸ்டேஜ் சொல்லும் போது அது ஒரு நபரை சொல்லுது. மரித்து போன ஒரு நபர் தேவனை துதிக்க மாட்டாங்க. அப்போ உயிருள்ள ஆளை தான் வந்து, உயிருள்ள ஒரு ஆள் தான் வந்து தேவனை துதிக்க முடியும். அப்ப அந்த உயிருள்ள ஒரு ஆள் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அதை வந்து என்னவா சொல்லுது அப்படின்னா ஆத்மா. என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆத்மா பிழைத்திருக்கும் அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து எமோஷன்ஸும் அந்த ஃபீலிங்ஸையும் குறித்து பார்த்தோம். இப்போ வந்து உண்மையான நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு நபர் வந்து யாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பைபிள் வாசகம் பார்த்தோம். அப்புறம் ஆத்மா உயிரோடு இருக்கு, பிழைக்குது அப்படின்றதுக்கு பார்த்தோம். இப்போ வந்து ஆத்மாக்கு அறிவு உண்டு. அந்த நாலேஜ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஆத்மால இருக்கு. ஒரு சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அப்போ என் அறிவுக்கு தெரியும், என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும்னா அப்போ இது வந்து ஒரு நாலேஜை பத்தி பேசுறாரு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உம்மை துதிப்பேன். உமது கிரியைகளின் அதிசயமானவைகள், அது என் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும்ல, என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். இங்கிலீஷ்ல வந்து மை சோல் நோவத் த ரைட் வெல். அப்ப என்னுடைய சோலுக்கு வந்து அந்த அறிவு இருக்கு. அப்ப எனக்கு புரியக்கூடிய காரியங்கள், எனக்கு அறிவு வரக்கூடியதெல்லாம் வந்து எதுல இருக்குன்னா என்னுடைய ஆத்மாவுக்கு அறிவு உண்டு, அதுக்கு தெரியுது. அந்த நாலேஜ்ன்றது வந்து ஆத்மாவில கேரி ஓவர் ஆயிருக்கு. அப்ப ஆத்மாவுக்கு அறிவு உண்டு அப்படின்றது தெரியுது. அடுத்தது இப்ப நம்ம காதால கேட்கிறோம், காதுல கேட்கறது இருக்கு. ஆனா இது வந்து வெளியே கேட்கக்கூடியது வந்து வெறும் ஒரு மாம்சம். ஆனா ஒரிஜினலா உள்ள சவுண்ட் யாருக்கு போய் கேட்குது அப்படின்னா ஆத்மாவுக்கு தான் கேட்குது. அதாவது இப்ப நம்ம எதை பார்த்துட்டோம்னா ரியல் பீயிங்ன்றது, அந்த உண்மையான நபர்ன்றது வந்து எல்லாமே ஆத்மா அப்படின்றத பாக்குறோம். ஸோ எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா அது எனக்கு ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. நான் உயிரோடு இருக்குன்னா என் ஆத்மா இன்னும் எனக்குள்ள உயிரோடு இருக்கு, ஆத்மா உயிர்ல இருக்கு இன்னும். அதே மாதிரி நான் தான் உண்மையான அந்த ஆத்மா அப்படின்றது. இப்ப கேட்கறதுமே வந்து ஆத்மா தான் கேட்குது அப்படின்னு பாக்குறோம். அப்போஸ்தலர்ல 3வது அதிகாரத்துல 23வது வசனம். அப்போஸ்தலர் 3:23. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். ஓகே, இப்ப இங்க வந்து அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அந்த அந்த சொல் கேளாதவன் எவனோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தை வந்து சோல்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் இங்க எவனோ அப்படின்னு. அப்ப அது வந்து ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சொல்ல கேட்காதவன் எவனோ அவன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்ப அது வந்து அந்த சொல் கேட்காதவன் எவனோ அப்படின்னு வந்து அந்த ஆளை சொல்லும் போது அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து சோல். ஏன்னா இப்ப நெஃபெஷ்ன்னு பார்த்தது வந்து நம்ம எபிரேய சொல் பார்த்தோம். இதே கிரேக்கத்துல வந்து அதுக்கு பேர் வந்து சைக்கின்ற வார்த்தை. கிரீக்ல வந்து சைக்கின்ற வார்த்தை தான் சோலுக்கு ஈக்குவலண்டான கிரேக்க வார்த்தை சைக்கி அப்படின்றது. அதை வச்சுதான் நமக்கு இந்த சைக்காலஜி இதெல்லாம் வர்றது வந்து இந்த சைக்கின்ற வார்த்தையில தான் வருது. அதனால இது இங்க பயன்படுத்த வார்த்தை வந்து சைக்கி, அதாவது சோல். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அப்படின்னும் போது கேட்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? அந்த கேட்காதவனை சொல்லும் போதும் அந்த கேட்கக்கூடியதை சொல்லும் போதும் அது வந்து ஆத்மாவோட சம்பந்தப்படுத்தி சொல்றது. இப்ப இங்கிலீஷ்ல வந்து and it shall come to pass that every soul
which will not hear that prophet. அப்ப அந்த தீர்க்கதரிசியினுடைய சத்தத்தை கேட்காத ஆத்மாவுக்கு இப்படி நடக்கும் அப்படின்றாரு, நிர்மூலமாக்கப்படுவான்ட்டுன்னு. அப்ப கேட்கிற ஆத்மான்னு போது அப்ப கேள்வித்திறன் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஆத்மாவுக்கு இருக்கு. அது ரிசீவ் பண்றதுதான் வந்து நம்ம மாம்சத்துல இருக்க காது ரிசீவ் பண்ணதே தவிர அந்த கேட்கக்கூடிய காரியத்தை வந்து உள்ள உணர்வுதல், அந்த கேட்கக்கூடிய தன்மை உணர்வுதல் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த உண்மையான நபராகிய ஆத்மாவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆத்மா சாப்பிடுது, சாப்பாடும் ஆத்மா செய்யுது. லேவியராகமும் 7வது அதிகாரம் 20வது வசனம். லேவியராகமும் 7:20. ஒருவன் படிங்க சிஸ்டர். ஒருவன் தீட்டுள்ளவனாய் இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஓகே, இப்ப இங்கேயும் வந்து அறுப்புண்டு போவான்னு இருக்கு. முதல் வசனம் நம்ம பார்த்ததுலயே வந்து விருத்த சேதனம் செய்யாத ஆண் பிள்ளையவனோ அவன் அறுப்புண்டு போவான்னு பார்த்தோம். அந்த ஆத்மா அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே மாதிரி இங்கேயும் வந்து அவன் அப்படின்னு சொல்லிட்டு தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து 2 வார்த்தை வருது. முதல் எடுத்தவொடனே ஒருவன் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதே மாதிரி அவன் தன் ஜனத்தாரிடத்தில் இராதபடி அறுப்புண்டு போவானு. இந்த 2 இடத்துலயுமே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து ஆத்மா அப்படின்ற வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு, நெஃபெஷ்ன்றது. இங்கிலீஷ்ல வந்து பட் த சோல் தட் ஈட்டத் ஆஃப் த ஃபிளஷ், எந்த ஆத்மா மாம்சத்தை சாப்பிடுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அந்த ஆத்மா அறுப்புண்டு போவான்னு சொல்லிட்டு. அப்ப ஒருவன் அப்படின்றது வந்து அந்த ஆத்மா, தட் சோல் இல்ல அந்த ஆத்மா தீட்டுள்ளவனா இருக்கையில் கர்த்தருடைய மாம்சத்தை புசித்தால் அந்த ஆத்மா தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். அப்ப இங்க வந்து ஒரு ஆள் சாப்பிடுதுன்றதுனால தமிழ்ல வந்து அவங்க ஆத்மா சாப்பிடுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வர்றதுனால அவங்க மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து ஒருவன் அப்படின்னு போட்டாங்க, இங்க அவன் அப்படின்னு போட்டாங்க. ஆனா ஒரிஜினல்ல இருக்கிறதும் சரி, இங்கிலீஷ்லயுமே மொழிபெயர்த்தது கரெக்டா பண்ணிருக்காங்க, த சோல் தட் ஈட்டத் த ஃபிளஷ். அப்ப அந்த எந்த மாம்சம் எந்த ஆத்மா மாம்சத்தை புசிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ஒருவன் சொன்ன வார்த்தை வந்து ஆத்மா. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா தீட்டுள்ளவனா இருக்கையில் கர்த்தருடைய சமாதான வழியில் மாம்சத்தை புசித்தால் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப இந்த ஒருவன் சொல்லப்பட்ட வார்த்தை ஆத்மான்னு இருக்கிறனால அப்ப ஆத்மா சாப்பிடக்கூடிய தன்மையில இருக்கு. அதனால்தான் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்தோம், அந்த ஃபீலிங்ஸ்ல வந்து பார்க்கும்போது மன்னாவை பார்த்து சலிச்சு போறாங்க. ஏன்னா அந்த சாப்பிடுற ஒரு பொருளும் வந்து சாப்பிடுற காரியம் வாய் வந்து இந்த மாம்சத்துல இருந்தாலும் அந்த சாப்பிடுறது என்ன அப்படின்னா அந்த ஆத்மா, அந்த நபரை குறிக்கிறது தான் அந்த வார்த்தை. அப்ப அந்த ஆத்மா சாப்பிடவும் செய்யுது. அதே மாதிரி ஆத்மா வந்து சொல்லுவாங்க ஆத்மான்றது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடியே வசனம் பார்த்துட்டோம், ஆத்மா எதோட ஒட்டி இருக்கு? மண்ணோடு, சரீரத்தோடு. அப்ப மண்ணோடுன்னு சொல்லும் போது மண்ணுல இருந்து வருதுறது வந்து சரீரமானது, திரும்ப மண்ணுக்கே போறதும் சரீரமானது. அப்ப எங்கெல்லாம் வந்து மண்ணோ இல்ல பூமி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் வந்து சரீரத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அப்ப ஆத்மா சரீரத்தோடு ஒட்டி இருக்கு, ஆத்மா வந்து மண்ணோட ஒட்டி இருக்கு, சரீரத்தோடு ஒட்டி இருக்கு. அப்ப இங்க ஒரு வசனம் பாக்குறோம், ஆத்மா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சங்கீதம் 22:20. என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் கொடூரத்திற்கும் தப்புவியும். Deliver my souls from the sword. Deliver my soul from the sword. என் ஆத்மாவை பட்டயத்திற்கு தப்புவிப்பதற்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப இது வந்து பட்டயத்தை வச்சு ஆத்மாவை வெட்ட முடியுமா? பண்ண முடியும், ஏன்னா சரீரத்தோட இருக்குல்ல. அதான், ஏன்னா இப்ப நிறைய பேருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா சரீரம் வேற ஒண்ணு, ஆத்மா தனியா ஏதோ ஒன்று இருக்கு, அது அழிவே இல்லாதது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆத்மாவே சரியா புரிஞ்சுக்காதனால ஆத்மாக்கு அழிவே இல்லை அப்படின்றதுனால ஆத்மாவை எப்படி ஒரு பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பட்டையை வெட்ட முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. அப்ப ஆத்மா முதல்
எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ரத்தத்துல இருக்கு. அது எதோட ஒட்டி இருக்குன்னா சரீரத்தோட ஒட்டி இருக்கு. அப்போ ஒருத்தர் சரீரத்தை கொல்லும் போது அந்த பட்டயத்தால ஆத்மாவும் கொல்லப்படுது அப்படின்னு தெரியுது. அது அடுத்த 2 வசனத்திலயும் பார்ப்போம். சோ இங்க வந்து என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் அப்படின்னும் போது, அப்ப டெலிவர் மை சோல் ஃப்ரம் த ஸ்வாட் அப்படின்னும் போது பாதுகாத்து கொள்ளும்னு சொல்றாரு. அப்ப ஆத்மா பட்டயத்தால வெட்டப்படலாம்ன்றதுதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்? ஏன் அப்படின்னா இந்த பட்டயம் குத்தும் போது சரீரத்துக்குள்ளதான் போவோம். சரீரத்துக்குள்ள பட்டயம் போச்சுன்னா வெளியே வரப்போறது என்னது? ரத்தம் வரும். ரத்தத்துலதான் ஆத்மா இருக்கு. அது சரீரத்தோட ஒட்டி இருக்கு. அது அதோட போயிரும். அதனால என்ன ஆத்மாவை பட்டயத்துக்கு பாதுகாத்துருன்ற மாதிரி சொல்றாரு. பட்டயத்திற்கும் தப்புவியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆத்மா பட்டயத்தால் ஒரு வெட்டக்கூடிய பொருளா இங்க வேதம் சொல்லுது. அப்ப அது வந்து ஒரு உண்மையான பிசிக்கல் நபரை வந்து ஆத்மான்ற வார்த்தையோட ஒப்பிட்டு வேதம் சொல்லுது. 2வது ஆத்மா மரிக்கும். இது வந்து எல்லாரும் ஆத்மா வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ல உயிரோடே இருக்கும். மரிச்சாச்சுன்னா நம்ம பாடி மட்டும் தான் இங்க மரிக்குது. ஒண்ணு நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா அது ஒரு இடத்துல ஆத்மா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கெட்டவங்களா இருந்தா அது ஒரு இடத்துல ஆத்மா வெயிட் பண்ணும் அப்படின்றாங்க. சிலர் ஆத்மா வந்து வேற மதத்துல எல்லாம் வந்து ஆத்மா அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் சொல்றாங்க. ஆனா வேதத்தின்படி தெளிவா என்ன போட்டிருக்கு? எசேக்கியேல் 18:4 இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமா, இது எல்லாரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இதுல அதாவது எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்கன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் இருக்கு. அப்ப எல்லாருமே பாவத்துக்குள்ளதான் இருக்கும். அப்ப பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்ன்றது வந்து ஃபார்முலா, லாஜிக். பாவத்தின் சம்பளம் மரணம். எப்படி இது ஒரு டெஃபினேஷனோ லாஜிக், அதாவது சூரியன் கிழக்குல தான் உதிக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இதுவும் வந்து பாவம் செய்கிற ஆத்மா சாகணும். எத்தனை ஆத்மா பாவம் செஞ்சுச்சு? எல்லா ஆத்மாவும் பாவம் செஞ்சிருக்கு. அப்ப எல்லா ஆத்மாவும் சாகணும். அப்போ ஆத்மா மரிக்காது அப்படின்ற கான்செப்டே கிடையாதுங்க. ஒரு பட்டயம் ஆத்மாவை பாதிக்க முடியும். என் ஆத்மாவை பட்டயத்திற்கு தப்புவியும் போது அது பாதிக்கவே பட போறது இல்லைன்னா ஏன் தப்புவிம்னு கேட்கிறாரு? அப்போ ஆத்மான்றது மண்ணோட ஒட்டி இருக்கு, அதாவது சரீரத்தோட ஒட்டி இருக்கு, அது ரத்தத்துல இருக்கு. பட்டயத்தினால பாதிக்கப்படக்கூடியது ஆத்மா. அதே மாதிரி பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். எல்லோரும் பாவம் செய்தார்கள், அதனால எல்லோருடைய ஆத்மாவும் சாவுக்கு தான் இருக்கு. அப்ப ஆத்மா மரிக்கும், சாகும் அப்படின்றது நிச்சயமா தெரியுது. அடுத்தது ஆத்மா செத்த பிறகு எங்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு 2 வசனம் பார்த்துடலாம். பார்த்துட்டு 7:30 அதோட முடிச்சுக்கலாம். சங்கீதம் 30:3. கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இராதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி. அப்போ ஆத்மா எங்க போறதுல இருந்து காப்பாத்திருக்கன்னு சொல்றாரு? பாதாளத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீரு, காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீன்றாரு. அதாவது மரண தருவாயில அந்த பாட்டை பாடும்போது, சங்கீதத்தை பாடும்போது உயிர் தப்பி பாடுறாரு. அப்ப என்னுடைய ஆத்மாவை, சோல் ஃப்ரம் த கிரேவ் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க பாதாளம்னு சொன்ன வார்த்தைக்கு இங்க வந்து இங்கிலீஷ்ல கிரேவ்னு சொல்லி போட்டிருக்கு. இதே இது இன்னொரு விஷயமும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் போது எல்லாருடைய ஆத்மாவும் பாதாளத்துக்கு போகுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மாவும் அப்ப பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. ஆனா நம்ம அடுத்த இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இதுலயே வந்து நரகத்தை குறித்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் டாபிக் படிப்போம், சில இதெல்லாம் அதோட சேர்த்து படிக்கும் போது இன்னும் சில இந்த ஹெல்ல பத்தி சில காரியங்களும் படிப்போம். ஆனா இப்ப இன்னொரு ஒரு வசனம் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2:27. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அடிவை காண ஒட்டீர். இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது அதை வந்து அப்போஸ்தலர்லயும் கோட் பண்றாங்க. அப்போ என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் அப்படின்றது தமிழ்ல வந்து கரெக்டாவே பாதாளம்னு போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் thou wills not leave my soul in hell, ஹெல்ன்ற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கே பாதாளம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு சில இடத்துல தமிழ்லயே வந்து பாதாளம்ன்ற இதெல்லாம் நரகம்னு மொழிபெயர்த்திருப்பாங்க.
அப்ப அதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஒரு 2-3 வாரத்துக்கு அந்த ஸ்டடி பண்ணுவோம். ஆனா இங்க வந்து இது ரெண்டுத்துலயுமே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து ஹெல்லுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, தமிழ்ல பாதாளம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, நரகம்னு பண்ணாம. ஏன்னா ஹெல்லுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா நரகம்னு பண்ணிருக்கணும், பாதாளத்துக்கு கிரேவ்னு மேல பண்ணிருக்காங்க. சங்கீதத்துல நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, அங்க கிரேவ்னு இருக்கு, இங்க ஹெல்லுன்னு இருக்கு. அப்போ ரெண்டுத்திலயும் தெரியிற வசனம் என்னன்னா, ஆத்துமா மறைக்கும் போது பாதாளத்திற்கு செல்கிறது. தமிழ் மொழிபெயர்ப்பின்படி 2 இடத்துலயுமே பாதாளம் இருக்கு, பாதாளத்துக்கு செல்றது. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஒரு இடத்துல கிரேவன் இருக்கு, இன்னொரு இடத்துல ஹெல்லுன்னு இருக்கு. ஆனா இந்த ரெண்டுமே வந்து அந்த எபிரேய பதமா இருக்கட்டும், இல்ல அந்த ஹீப்ரு இந்த கிரேக்க பதமா இருக்கட்டும், ஹெபிரேய பதமா இருக்கட்டும், ரெண்டுமே அன்சீன், காண முடியாத ஒரு இடத்தை தான் சொல்லுது. கிரேக்கத்துல வந்து கிரீக்ல வந்து ஹேடிஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுறது. அதே இது பழைய ஏற்பாட்டுல எபிரேயத்துல வந்து ஷியோல் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 2 வார்த்தையை குறித்து நம்ம பின்னாடி ஸ்டடி பண்ணுவோம். ஆனா இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா, மரித்த பிறகு காணவே முடியாத ஒரு நிலையை குறிக்குது. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா படிப்போம். ஆனா இப்ப வந்து ஆத்மா பட்டயத்தினால பாதிக்கப்படக்கூடியது, ஆத்மா மரிக்கக்கூடியது, மரித்த ஆத்மா பாதாளத்துக்கு செல்லக்கூடியதா இருக்கு. கிரேவ்னு சொல்லி ஹெல்லுன்னு சொல்ற அந்த ஒரு இடத்துக்கு செல்லக்கூடியதா இருக்கு. அப்போ ஒரு ஆள் தான் வந்து பிறக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை கருவா ஃபார்ம் ஆகும் போது வரக்கூடியது ஒரு பிளட் ஸ்பாட் மாதிரி ஆரம்பிக்கும். அப்ப அந்த பிளட் ஸ்பாட் வரும்போது அங்க ஆத்மா உருவாகுது. ஏன்னா தனித்துவமான ரத்தம், தகப்பனுடைய ஆத்மா வேறு, பிள்ளையினுடைய ஆத்மா வேறு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சோல் இருக்கு. அந்த பிளட் வந்து கேரி ஓவர் ஆகி வர்றது கிடையாது. அம்மாவுக்கு வேற பிளட் குரூப்பே இருந்தாலும் உள்ள கருவுக்கு வந்து தனியா ஒரு புது பிளட் குரூப் புதுசா ஒண்ணு உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த உருவாக்கப்பட்ட அந்த பிளட்டுக்குள்ள ஒரு ஆத்மா வருது. அந்த ஆத்மா தான் ஒரிஜினலா உண்மையான நபரா வருது. அந்த ஆத்மாவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அந்த ஆத்மா ரத்தத்துல இருந்தாலும் அது மாம்சத்துக்குள்ள இருக்கனால மாம்சத்தோட ஒட்டி இருக்கு. அதுதான் உண்மையான பீயிங்கா இருக்கு. அந்த ஆத்மா சாப்பிடுது, அது படிச்சு அறிவாகுது, வளருது, அது கேக்குது, அது வந்து பட்டயத்தினால வெட்டக்கூடியதா இருக்கு. அந்த ஆத்மா மரிக்குது, அந்த ஆத்மா மரிச்சதுன்னா அது வந்து பாதாளத்திற்கு போகுது. இது மொத்தமே வந்து நம்ம வந்து ஜென்ரலா வந்து இதுதான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதும் ஆத்மான்னு சொல்றதும் ஒன்னா இருக்கு. ஏன்னா எல்லா விதமான ஃபீலிங்ஸும் ஆத்மாவோட ஒட்டி இருக்கு. ஆத்மா சரீரத்தோட ஒட்டி இருக்கு. எங்க இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இது வரைக்கும் படிச்சதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஏதாவது கேட்கணும் கேளுங்க, இல்லைன்னா ப்ரே பண்ணி முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக்கு இன்னும் சில டாபிக் பார்ப்போம். அதாவது ஆத்மா வந்து மிருகங்களுக்கெல்லாம் ஆத்மா இருக்கா, மீன்களுக்கு ஆத்மா இருக்கா, பறவைகளுக்கு ஆத்மா இருக்கா, வேற எதுக்கெல்லாம் வந்து உலகத்துல ஆத்மா இருக்கு, அந்த மாதிரி சில காரியங்களும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஏன்னா ஆத்மா வந்து வெறும் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கா, ஏன்னா ஆத்மா நியாயத்திற்காக இருக்கு அப்படி இருக்குன்றாலும் சொல்றாங்க இல்லையா. ஸோ அப்ப அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீக்ல ஹோப்ஃபுல்லா அந்த ஆத்மாவை குறித்த ஸ்டடி முடிச்சிடலாம். நம்ம அடுத்தது வேற இதோட கிரியேஷனோட சம்மந்தப்பட்டதான் அடுத்தது படிக்க போறோம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா? பிரதர், அடுத்த வாரம் நம்ம வந்து இப்போ ஹெல்லுக்கு போக போறது இல்லையா, ஆத்மாவில தான் இருக்க போறோமா? இல்ல பிரதர், நம்ம ஹெல்லுக்கு போறதுக்கு முன்னாடி மரணத்துக்கு போக போறோம். இங்க நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன், என்னுடைய ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது முடிச்ச பிறகு அடுத்து நம்ம வந்து எல்லாரும் செத்த பிறகுதான் நம்ம ஹெல்லுக்கு ஃபர்ஸ்ட் சாவறதுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி ஸ்பெஷலா ஆண்டவர் கிரியேட் பண்ணாருன்னு அதை ஒரு பார்வை பார்த்துருவோம். பார்த்துட்டு தான் நம்ம எல்லாரும் சாவணும். அடுத்தது ஹெல்ல பத்தி பார்ப்போம். அப்புறம் மீட்பு ரிடம்ஷனை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் உயிர்த்தெழுதல். இதை பார்த்துட்டு தான் நம்ம திரும்ப பழைய ரைட் விஷன் ஸ்டடிக்கு போறோம். ஓகே, அதனால இது இன்னும் கொஞ்ச நாள் போவோம் இந்த இதை டீட்டெயிலா ஸ்டடி பண்றதுக்கு. ஏன்னா எனக்கு கண்மணியுடைய மனசு மைண்ட் வாய்ஸ் கேட்டது. ஓகே, அடுத்த வருஷம் அதுக்கு முன்னாடி நம்ம டெத்தை முடிச்சிட்டு தான். ஓகே ஓகே ஓகே, யாராவது ப்ரே பண்ணலாமா? ப்ரே பண்ணி முடிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் பரலோக பிதாவே, இதை இந்த மாலை செலுத்துகிறேன். கத்த தாமே ஆண்டவரே, எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று சேர்த்து ஆண்டவரே ஆத்துமாவை குறித்து படிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இன்றைய வரைக்கும் ஆண்டவரே
ஆண்களுக்கு விலா எலும்பு ஒன்று கம்மியா இருக்கு, பெண்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு இதுலயே நாங்க வந்தோம்ப்பா. கர்த்தத்தாமே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே அறிவு கண்களை திறந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. அதே மாதிரி டிஎன்ஏல தான் அந்த ஏவாளை படைச்சிங்க அப்படின்ற காரியத்தையும் ஆண்டவர் கிளியரா எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தையும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை படிக்க படிக்க ஆண்டவரே இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நாள் தெரியாம போயிருக்கே அப்படின்னு வேதனைப்பட்டாலும், என் ஆத்மாவில நான் வேதனைப்பட்டாலும் ஆண்டவர் இந்த அளவுக்கு தெளிவை கொடுத்தாரே இப்பொழுதுன்னு சொல்லிட்டு ஆத்மால சந்தோஷம் அடையிற ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அண்ணனையும் லூயிஸ் சாரையும் ஆண்டவரே, அம்மாவையும் ஆன்டியையும் அண்ணியையும் எல்லாரையும் ஆண்டவரே இந்த பிரேயர்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆண்டவரே பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குறிப்பா ஆண்டவரே இந்த மழை நிமித்தமாக ஆண்டவரே அநேக பேர் பிரச்சனையில இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்து தேய்ச்சி இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா எல்லா கருத்தும் அது கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. கிளாஸ் மாத்திரம் தடைப்படாம ஒவ்வொரு வாரமும் நடக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறாங்க. எல்லா காரியத்தையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகோதரர்களே. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise